சொல்லுங்க. என்னங்க? எதனா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம்ல இல்ல, செகண்ட் டைம். என்னது? இல்ல, நான் சொல்லுங்கன்னு செகண்ட் டைம் சொன்னேன்ல, அத சொன்னேன். கண்டத பேசாம கண்டென்ட்குள்ள போலாமா? ஓகே, இதெல்லாம் எனக்கு புதுசுதான். பட் உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால தான் மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டேன். என்னதான் நம்ம ஜாதகத்துல நட்சத்திரம் அது இதுன்னு எல்லாமே பொருந்தி வந்தாலும் நம்ம 2 பேரோட மேரேஜ் சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா மனசு பொருந்தணும்ல. பட் அதை கண்டுபிடிக்க தான் எந்த ஜோசியக்காரனும் இன்னும் பிறக்கல. அதனால 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 இந்த மேரேஜ் லைஃபை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாப்பி மேரேஜ் லைஃப் அப்படின்னு சொல்லணும். எருமை. டேய், எதுக்குடா திட்ற? பின்ன தந்தது ஒரு டைலாக், அத கூட மனப்பாடம் பண்ண தெரியாதா உனக்கு? தண்ட கர்மாதிர நீ மண்டையில மூளை ஏதாவது. இன்னும் ஒரு வாட்டி தண்டோன்னு சொல்லு பாப்போம். சாரி, சொல்ல மாட்டேன். சத்தியமா சொல்ல மாட்டேன். சாரி விட்டுரு. இங்க பாரு, நான் இன்னைக்கு வேணா உன் பொண்டாட்டியா இருக்கலாம், ஆனா நேத்து வரைக்கும் உன் ஃப்ரெண்டு, அதுவும் உன்னை ஓட ஓட செருப்பால் அடிச்ச உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அத மறந்துடாத. அதானே நம்ம பிரச்சனைய. டைலாக்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணா கூட நம்மளால கப்பிள்ஸா நடிக்க முடியல. ஏண்டி, நம்ம வீட்ல தான் நம்ம 2 பேரும் க்ளோஸா இருக்கிறத பார்த்து லவ் பண்றோம்னு நினைச்சு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நீயாச்சும் சொல்லிருக்கலாம்ல இது செட் ஆகாதுன்னு. ஏன் நீ என்ன உன் வாயில வாழைப்பழத்தை வச்சிருந்த? நீ சொல்லிருக்கலாம்லடா. உன்னை விட்டா யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நினைச்சு ஓகே சொல்லிட்டேன். அதுக்கு என்ன? அதே வெங்காயம் தான் இங்கேயும். மூடிட்டு வா, கப்பிள்ஸ் ஆக ட்ரை பண்ணலாம். ஓகே, அக் பண்ணுவோமா? ஆக்வர்டா இருக்குடா எனக்குண்டி. இப்போ என்னடா பண்றது? என்கிட்ட கேட்டா நான் என்னடி பண்றது? கல்யாணம் பண்ணாமலே இருந்துக்கலாம். முண்டோ அறிவு கிட்ட தண்டம். சொல்லிட்டே சைஸ் மூளை இருந்தா கூட நீ எல்லாம் பண்ணிருக்க மாட்டா. அம்மா என்ன குறுகுறுன்னு பாக்குறான்? பாக்குறானா முறைக்கிறானா? என்ன நம்மள முறைக்கிற மாதிரி தெரியுது? முறைக்கிறான். நம்மளதான் முறைக்கிறானே. ஸ்வாதி, என்னதான் குமரன் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் இப்ப அவன் உன் புருஷனுங்க கேரக்டர் மாறும் போது கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் போதும், தலை மேல ஏறி உட்காந்துருவாங்க. பயிறு முளைக்கும் போதே உடைச்சிடும். டேய், முறைக்கிற மவனே. என்னடா முறைக்கிற? முட்டை கண்ணு ரெண்டுத்தையும் புடுங்கி ஆம்லெட் போட்டுருவேன். ஏய், நான் எங்கடி முறைச்சேன்? டின்னருக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன்டி. சாரிடா. சரி, புருஷன் நீ எதுக்கு சமைக்கணும்? அதுக்கு தானே பொண்டாட்டி நான் இருக்கேன். தெய்வமே, நீ காலேஜ் டேஸ்ல கொண்டு வந்த வெளிநாட்டு வான்கோழி வேஃபில்ஸ் இன்னும் ஜீரணமாகாம என் வயிற்றுக்குள்ளேயே குடியிருக்கு. அதனால நீ கிச்சனுக்கு கை கழுவு மட்டும் போனா போதும். கரெக்ட் தான், எனக்கும் சமைக்க தெரியாது. ஆனா அதுக்குன்னு எத்தனை நாள் தான் நீயே சமைச்சிட்டு இருப்ப? அதனாலதான் சொல்றேன், சமைக்கிறதுக்கு மட்டும் ஒரு வேலைக்காரியை வச்சுக்கிறேன்னு. முடியாது, நீ அந்த வேலைக்காரியை வச்சுப்ப. என்ன பாக்குற? நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட். உன்னை விட எனக்கு தான் உன்னை பத்தி நல்லா தெரியும். உனக்கு ஆன்டி வீக்னஸ் இருக்கு. ஐயோ, இவன் என் பொண்டாட்டி ஆக போறான்னு தெரிஞ்சிருந்தா என் சீக்ரெட்ஸ்லாம் சொல்லாமலே இருந்திருக்கலாம். சரி, அதெல்லாம் விடு. கம் டு தி பாயிண்ட். இப்போ சோத்துக்கு என்ன பண்றது? சரி, ஆர்டர் போடுறேன். புருஷன் ஆனதுக்கு அப்புறம் ஆர்டர் போடுவானுங்க, அடங்கிடக்கூடாது. ரொம்ப யோசிக்காதே, ஆர்டர் போடுறேன். டேய், என்னடி? நான் இன்னைக்கு வேணா உன் பொண்டாட்டியா இருக்கலாம், ஆனா நேத்து வரைக்கும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதானே? இல்ல, ஒரு பெண், அதுவும் சிங்கப்பெண். எனக்கு யார் ஆர்டர் போட்டாலும் பிடிக்காது. ஓ, ஆர்டர் போட்டா பிடிக்காதா? ஆர்டர் போட்டா பிடிக்காது. ஷுவரா? ஆமா. சிக்கிட்டாடா சிங்கப்பெண். என்ன சிங்கப்பெண்ணே உரிமைட்டு இருக்கீங்க? நீங்க தான் ஆர்டர் போடக்கூடாதுன்னு சொன்னீங்களே. டேய், அகிலா தாண்டா சொன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனுங்க ஆர்டர் போடுவானுங்க, ஒன்ஸ் விட்டுட்டா அவனுங்க மாறிடுவானுங்கன்னு. அதனால தாண்டா அப்படி பண்ணேன். ஃபுட் ஆர்டர்னு தெளிவா சொல்ல மாட்டியா நீ? ஓ அகிலா, உன்னால ஒரு சிக்கன் பீஸ் போச்சுடி.
உனக்கு எப்படி என்ன பத்தி சீக்ரெட்ஸ் தெரியுமோ அதே மாதிரி உன்னை பத்தி எனக்கு ஒண்ணு தெரியுமே. என்னது? நீ ஒரு தற்கொலைன்னு. நீ என்ன அப்பப்ப அடிக்கிறல, அதுக்காக தான் இந்த ரிவெஞ்ச். நீ பாட்டு சிங்கம் மாதிரி உரிமிட்டே இரு, அதுக்குள்ள நான் சாப்பிட்டு முடிச்சிடறேன். டேய் ரொம்ப பசிக்குதுடா. அங்க இருந்து ஒரு பீஸ் அப்படியே த்ரோ பண்ண, நான் அப்படியே வாயாலே கேட்ச் பண்ணிக்கிறேன். சரி. உன்னை பார்த்தாலும் எனக்கு பாவமா தான் இருக்கு. நான் சிக்கன் தரேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? மெய்டு வச்சுக்கலாம்னு சொல்லு, இப்போவே சிக்கன் தரேன். ஏண்டா நான் இவ்ளோ சொல்லியும் உனக்கு ஆண்டி கேக்குதாடா? ஆண்டி கொய்யால. ஏய் ஏய் இருடி, சமைக்கிறது தான் நீ மெய்டு கேட்டா? நான் முன்ன மாதிரி இல்லடி, போடா திருந்திட்டேன்டி. சமைக்கிறது தான் மெய்டு கேட்டா, சத்தியமா சமைக்கிறது தான் நீ மெய்டு கேட்டா. மச்சான் ஈவினிங் வந்து எங்க அந்த குசு? சாவு. காது ஒரே நச்சலா இருக்குப்பா. ஏய் நீ பொண்ணு தானடி? யார் சொன்னா? என்னது? சரி என்ன சொன்ன? நீ பொண்ணு தானடி? எங்கேயாவது பொண்ணு மாதிரி நடந்துக்கிறியாடி? நான் என்ன பொண்ணு மாதிரி நடந்துக்கல. நீ உட்கார்ற போஸ் எப்படி தெரியுமா இருக்கு? கோபால் அண்ணன் கடை பின்னாடி காவா பிரிட்ஜ் போகுதுல, அதுல பீடி அடிக்கிறவங்க அப்படிதான் உட்காந்துருப்பான். சரி நீ தலை சொரியும் போது கண்ணாடி பாத்திருக்கியா? சிம்பான்சி சொரியிற மாதிரி சொரிஞ்சிட்டு இருக்கடி. உண்மையிலே உனக்கு மூளைன்னு ஒண்ணு இருந்திருந்தா மண்டையில ஓட்டையாகி அந்த மூளை ஒழுகி கீழே ஊத்தி இருக்கோண்டி. அவ்வளவு வெறித்தனமா சொல்றடி நீ. ஓவரா பேசிட்டு இருக்க. அடிச்சிடாத நில்லு. இங்க பாருமா, பசங்க கூட பழகுற 90% ஆஃப் த பொண்ணுங்க ஆம்பளை மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அது நேச்சர். அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற வரைக்கும் ஓகே. ஆனா அதே பொண்ணு ஃப்ரெண்டா இருந்து பொண்டாட்டியா ப்ரோமோட் ஆகும்போது கொஞ்சமாச்சு பொண்ணு மாதிரி மாறணும்ல, அட்லீஸ்ட் நடிக்கணும்லடி. நான் எதுக்காக மாறணும்? நான் எதுக்காக நடிக்கணும்? எனக்காக தான்டி. உனக்காகவா? எதுக்கு? ஏன்னா நான் உன் புருஷன்டி. என்ன இம்ப்ரெஸ் பண்ணணும் நீ ஒரு வாட்டி கூட யோசிக்க மாட்டியா? நான் எதுக்குடா உன்னை இம்ப்ரெஸ் பண்ணோம்? அன்னைக்கு அப்படிதான் நீ சாப்பிடும்போது ஒரு 10 செகண்ட் உன்னை ரொமான்டிக்கா பார்க்கலாமேன்னு வெச்சக்கண்ணு வாங்காம பார்த்ததுக்கு நீ என்ன பண்ண? என்ன பண்ண? அந்த பிளேட்ல வச்சிருந்த சிக்கன் 65 பிளேட்டோட முழுங்கின வந்தானடா நீ. அது நீ திருடி திங்க போற மாதிரி பார்த்தா? அதான் சொல்றேன். பொண்டாட்டி ரொமான்டிக்கா பாக்குறாளா இல்ல திருடி திங்கிற மாதிரி பாக்குறாளான்ற வித்தியாசம் கூட கண்டுபிடிக்க தெரியாத மூளை கிட்ட மூதை விடா நீ. சரி அதெல்லாம் கூட விடு. நீ எப்பயாவது புருஷன் மாதிரி என்ன இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கியா? அதுக்கு தான் நானும் ட்ரை பண்றேன். கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்திக்க முடியும். நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணணும். நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ண சில விஷயங்கள் பண்ணுவேன், நீ என்ன இம்ப்ரெஸ் பண்ண சில விஷயங்கள் பண்ணுவ. அப்பதான் நமக்குள்ள ஒரு லவ் ஒரு மாதிரி செட் ஆகும். அப்படியா? அப்படிதான் சுவாதி. சரி ஓகே, இப்போ நான் உன்னை எப்படி இம்ப்ரெஸ் பண்றேன்னு மட்டும் பாரு. பாக்குறேன். என்ன கர்மத்தை பண்ண போறாளோ. சுவாதி, ஐயோ ஆம்பளை கெட்டப்ல கூட சுமாரா இருந்தடி, பொம்பளை கெட்டப்ல சுத்தம். பட் இந்த மாறு வேஷம் மரண காமெடியா இருக்கு சுவாதி. இவ்வளவு டைட்டா இருக்கு. ஏண்டி, சட்டப்படி எல்லா வைஃபுக்கும் அவங்க ஹஸ்பண்ட் இன்னொரு பொண்ணை பார்த்தாலே கோவம் வரும். ஆனா நீ என்னடானா இன்னொரு பொண்ணை பார்த்து மார்க் கேக்குற. நீ என் வைஃப்ன்றதே மறந்துட்டு இன்னும் ஃப்ரெண்டா தான் தெரிஞ்சிட்டு இருக்க. தெரியாது உனக்கு? டேய் இன்னைக்கு தான்டா நான் வைஃப், ஆனா நேத்து ஃப்ரெண்ட் தானே? இல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட். நம்ம எக்ஸாம் எல்லாம் விட இதுல தான்டா அதிகமா மார்க் போட்டுருக்கோம். இதெல்லாம் விட்டுட்டா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் உடைஞ்சிரும்டா. ரியலி காட் கிஃப்டட் சைல்ட் ரீ. நான் தானே? இல்ல நானு. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சதுக்கு. டேய் பொண்டாட்டி 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 ஒரு கதை ஞாபகம். இதெல்லாம் வேணாம், உப்புமா மனுஷன் தும்பானா. டேய் பையா, அந்த பொண்ணு டேய் அவன் எக்ஸ் காவியா தானே? அவளே தாண்டி. எனக்கு அப்பவே தெரியும்டா அவ இப்படிதான் பண்ணுவான்னு. She don't deserve you டா. உன்னை
என்ன அழ வச்சுட்டால மவளே, அவ செத்தாடா. அவளை ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன். ரிவெஞ்ச் எல்லாம் ஒண்ணு வேணாம், அவ நல்லா இருந்தாலே போதும். ஆனா ஒண்ணு, ஒருவேளை நான் அவளை ஃபியூச்சர்ல பார்த்து அவளை விட நான் ஒரு சந்தோஷமான நிலைமையில இருந்தேன்னு வச்சுக்கோ, அதுதான் நான் அவளுக்கு கொடுக்குற பெரிய ரிவெஞ்ச். சரிடா, அழாத. மூக்குத்தோட. டேய், என்னடா சொன்ன? என் எக்ஸ் ஏதான்னு சொன்னேன்டி. டேய், அது இல்லடா, 5 வருஷத்துக்கு முன்னாடியே உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு போகும்போது அவளை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொன்னியே. அதெல்லாமா சொன்ன. சோ அதனால நம்ம இப்ப அவளை ரிவெஞ்ச் எடுக்க போறோம். ஃபாலோ மீ. ரிவெஞ்சா? ஐயோ நில்றி. ஏய் ஹே காவ்யா. ஐயோ கூப்பிட்டாலே. ஹே ஸ்வாதி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். குமரன், நீ எப்படி இருக்க? இது வரைக்கும் நல்லா இருந்தேன். நான் அவனுக்கு என்ன, சூப்பரா இருக்கான். நீங்க என்ன ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கீங்களா? ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் இப்ப புதுசா ஒரு ரிலேஷன்ஷிப் ஆட் பண்ணிருக்கோம். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். இல்லடா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. நல்ல காம்போ. சக்கரை பொங்கலுக்கு வடகறி மாதிரி. போலாமா காவியா? ஆமா, இவங்க யாரு? ஷீ ஸ்வாதி அண்ட் ஹீஸ் குமரன், என்னோட காலேஜ் மேட்ஸ். வணக்கம். ஹாய் ப்ரோ. ஹாய். ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட் ஜேவி. காவ்யா, எனக்கு கை கொடுத்த குமரனுக்கு கொடுத்தியா? குடு காவ்யா, தப்பில்ல. குடுங்க. விட்டுருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, குடுங்க. நல்லாதான் இருந்தது. ஆமா காவ்யா, நீ ஏன் இன்னும் குமரனை வாட்ஸ்அப்ல பிளாக் பண்ணி வச்சிருக்க? அன்பிளாக் பண்ணு காவ்யா. நீ ஏன் இவரை பிளாக் பண்ணி வச்சிருக்க? அது காலேஜ் டைம்ல ஒரு சின்ன சண்டை. லவ்வர்ஸ்குள்ள சண்டை வருதுலாம் சகஜம் தானே ப்ரோ. என்ன காவ்யா? 10 வச்சுட்டே பரட்ட இந்த சக்காலத்தை வர முறைக்கிறானே. என்னது லவ்வர்ஸா? ஐயோ. ஆமா ப்ரோ, காவ்யா சொல்லலையா? பட் என் புருஷன் அப்படி இல்ல, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடும். வெரி ட்ரூ டு மீ. ஏய் என்னடி பண்ற? போய் மூட்ரி. ப்ரோ, நீங்க எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. இப்ப காவ்யா உங்களை மேரேஜ் பண்ணிட்டா திரும்ப குமரன் கிட்ட எல்லாம் வரமாட்டா. என்ன காவ்யா, வரமாட்டல்ல? என்னடி பண்ற? உன்னை விடலாம் ஒன்னும் பண்ணலடி. ஓகே காவ்யா, டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். பாய். ஓகேவா? பை. பாமா. பாய் சொல்லும்போது ஒரு ஹக் பண்ணணும்னு தெரியாது? ஹக் பண்ணுடா. எது? டேய், ஹக் பண்ணுடா. சகல மனுஷன் சகல. அச்சோ, நான் காவ்யாவை சொல்லலடா, ப்ரோவை சொன்னேன். ப்ரோ, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. என் புருஷன் நல்லவன் தான். உங்க பொண்டாட்டி எப்படின்னு எனக்கு தெரியல, அது நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ. வாடா போலாம், வா போலாம். மாதிரி பேசுனீ. பாய் காவ்யா, பாய் ப்ரோ. லைஃப் தொலைச்சிட்டே சகல. பொருள்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம், வீட்டுக்கு வா. நல்லா மாட்டனா, வாடா போலாம். நில்றி. ஏன்டி இப்படி பண்ணா? டேய், நீ தானடா ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொன்ன. ஐயோ, ஃபியூச்சர்ல நான் அவளை விட நல்லா இருந்தா போதும், அதுவே பெரிய ரிவெஞ்ச்னு சொன்னேன்டி. நீ என்னன்னா இப்படி பண்ணி தொலைச்சிருக்க? இங்க பாரு, உன்ன மாதிரி சாஃப்டாலாம் எனக்கு ரிவெஞ்ச் எடுக்க தெரியாது. அடிச்சா ரத்தம், முறைச்சா பித்தம். அதே மாதிரி நான் விசாரிச்ச வரைக்கும் அவ ஹஸ்பண்ட் ஒரு சந்தேக பேர் வழி. இந்நேரத்துக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ண லாயர் வரைக்கும் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏண்டி அதுக்குன்னு ஹக்லாம் பண்ண வைப்பியா? இங்க பாரு, ஒரு பொண்ணுக்கு பெரிய ரிவெஞ்ச் எது தெரியுமா? அவ விட்டுட்டு போன பையன் அவளை விட சந்தோஷமா இருக்கான்னு தெரியறதுதான். அதுவும் அவளை விட உனக்கு ஒரு பெட்டர் லைஃப் பார்ட்னர் கிடைச்சான்னு தெரியும் போது இதை விட பெரிய ரிவெஞ்ச் வேற என்னடா வேணும்? ஆனா ஒரு வைஃபா உனக்கு ஒரு மாதிரி இல்ல? வைஃபா ஒரு மாதிரி தான் இருக்கு. பட் இன்னைக்கு தானே நான் வைஃப். அதுக்கு முன்னாடி என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். பெஸ்ட் ஃப்ரெண்ட். அந்த காவ்யா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அழ வச்சால, சோ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஆற்றும் உதவி இது. அன்னைக்கு நான் ஏதோ கோவத்துல தான் சொன்னேன், காவியை விட நான் சந்தோஷமா இருக்கணும்னு. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா, உன்னால நான் ஒரு ஹாப்பி பர்சனா தான் இருக்கேன். காவியா விட இல்ல, இந்த உலகத்துல எல்லாரை விட. பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற தப்புன்னு நினைச்சேன். ஆனா அதுவும் ஒரு லக்குன்னு இன்னைக்கு தான் புரியுது. தேங்க்யூ. என்னடா ஒரு மாதிரி ரொமான்டிக்காலாம் பேசுற? ஓ, ஆக்வர்டா இருக்குடா, வேணாம். யூ பேசுறதுக்கே உனக்கு ஆக்வர்டா இருக்குன்னு சொல்றியே. இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? என்ன பண்ண போற? உன்னை கிஸ் அடிக்க போறேனே. டேய் வேணாண்டா, அற வாங்க போறேன் என்கிட்ட. கிட்ட வராத சொன்னா கேளு. வேணாண்டா, அந்த கன்றாவியெல்லாம் பண்ணாத. ஐயோ ஏண்டா, எவ்வளவு கொழுப்பு இருந்தா ரீல்ஸ் காமிச்சு Dress நல்லா இருக்கான்னு கேட்டா Dress நல்லா இல்ல, ஆனா அந்த ஆண்டி நல்லா இருக்கு, செட் பண்ணி கொடுன்னு கேப்ப. ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது எப்பவுமே உங்ககிட்ட அப்படிதாண்டி கேப்ப. அப்போ நமக்கு கல்யாணம் ஆகலடா, இப்ப ஆயிடுச்சுல. பொண்டாட்டி கிட்ட அப்படியாடா கேட்பாங்க? ஃப்ரெண்டுன்னு ஒரு விஷயத்தை வச்சு ஓவரா பண்ணிட்டு இருக்கடா நீ.
என்னடி விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? நீ என்னைக்காவது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று விட்டு வெளியே வந்து பொண்டாட்டி மாதிரி நடந்திருக்கியாடி? நான் என்னடா பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கல? நீ முதல்ல பொண்ணு மாதிரி நடந்துக்கலடி. உன் வாக்க பாத்திருக்கியா? தினசா இருக்கும். டோன்ட் டாக் அபௌட் மை வாக். வாக்கு டாக்கு ரைமிங் மட்டும் தான் சரி, இப்போ கேட். கம் டு தி மேட்டர். மேட்டர் தாண்டி மேட்டரு. புரியலையே. கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆச்சு. இன்னும் 2 வாரத்துல நம்மள பெத்தவங்கலாம் விசேஷம் எப்போன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. விசேஷம் எப்போன்னு கேட்டா கேலண்டர் பார்த்து தீபாவளி பொங்கல் எப்போ வருதுன்னு பார்த்து சொல்லிடலாம்டா. அட மூளை கிட்ட மூதேவி, விசேஷம்னா பலகாரம் சாப்பிடுற விசேஷம் இல்லடி, பல பேரை கூப்பிட்டு நம்ம சாப்பாடு போடுற விசேஷம். நான்லாம் சமைக்க மாட்டேன். நீ சமைச்சா அது விசேஷம் இல்ல, விபரீதம். ஏய், இன்னும் கொஞ்ச நாள் எல்லாரும் குழந்தை எங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்கடி. யாரு குழந்தை? நம்ம குழந்தை. நமக்கு குழந்தை இருக்கா? குழந்தை பெத்துக்கணும்டி, அதுக்கு முதல்ல நம்ம லவ் பண்ணணும்டி. அதான் நமக்கு வர மாட்டேங்குதேடா. எல்லாமே கொஞ்சம் பொறுமையா தான் சுவாதி பண்ண முடியும். நம்ம லவ்வர்ஸ் ஆகுறதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்னது? டியூட் படம் பார்க்கலாம். டியூட் படம் பார்த்தா குழந்தை பிறந்துருமா? உறக்கம், ஆனா அதுக்கு நான் அப்பனா இருக்க மாட்டேன். சொல்லுடா. டியூட் படம் பார்க்கலாம். அதுல எப்பப்பெல்லாம் ஊரும் பிளட் சாங் வருதோ அப்பெல்லாம் நம்ம ஒரு கிஸ் பண்ணிக்கலாம். எப்படி? செம்ம பிக்கப் லைன்டா பையா. பட் இதே பிக்கப் லைனை வேற ஒரு பையன் சொல்லிருந்தா கண்டிப்பா ஃபிளாட் ஆயிருப்பேன். இப்போ நான் சொன்னதெல்லாம் அபார்ட்மெண்ட் ஆயிட்டல, கொய்யால வெறுப்பேத்துறடி நீ. இன்னும் கொஞ்ச நாள் எல்லாரும் குழந்தைங்கன்னு கேட்பாங்களே, அப்போ தெரியும்டி உனக்கு. ஹலோ, சொல்லுமா. சூப்பரே. வாமா உன் கையால சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சுமா? சரிமா, ஓகே பை. நானும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்னவா? அம்மா வராங்க, 1 வாரம் தங்க போறாங்களாம். இனிமே சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இல்ல. குமரா, நீங்க இதுக்கு முன்னாடி வேணா ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ புருஷன் பொண்டாட்டி. அதனால சீக்கிரமா ஒண்ணு சேர்ந்து 2 மாசத்துல நல்ல செய்தி சொல்லுங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. அம்மா வராங்கடி. ஆமா, நோ. எரும மாடு, உங்க அம்மா வந்தா அவங்க முன்னாடி நம்ம கப்பிள்ஸா இருக்கணும்டி. நம்ம இன்னும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் சுவாதி. ஐயோ, இப்போ என்னடா பண்றது? சுத்தம் செத்தோம். டேய் பையா, அந்த பொண்ணு எப்படி இருக்கு? இவ இன்னும் திருந்தல மாமா. சூப்பரா இருக்கு. அப்படியே கூட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிரியா? டேய், பின்ன என்னடி, நம்ம முன்ன மாதிரி மார்க்ஸ் போடுறதுக்காக இங்க வரல. வேற எதுக்கு வந்திருக்கோம்? நாளைக்கு அம்மா வராங்க. நமக்கு இன்னும் 18 ஹார்ஸ் டைம் இருக்கு. அதனால வீட்டுக்கு போய் தூங்காம இங்கேயே தங்க போறோமா? ஐயோ, அறிவு கொழுந்துடி நீ. தேங்க்யூடா. லூசு. நாளைக்கு அம்மா வர போறாங்கடி. நமக்கு இன்னும் 18 ஹவர்ஸ் தான் டைம் இருக்கு. அதனால நம்ம கப்பிள்ஸ் ஆக ட்ரை பண்ணனும். பப்ளிக்ல என்னால எதுவும் பண்ண முடியாது. இல்லனா மட்டும் அப்படியே நீ புடிங்கி தள்ளிடுவ பாரு. சரி. இங்க பாருமா, ஒரு பார்க்ல ஒரு பொண்ணும் பையனும் தனியா உட்கார்ந்தா பாக்குறவங்க கண்ணுக்கு நம்ம லவ்வர்ஸா தான் தெரியும். மத்தவங்க பார்வைக்கு நம்ம லவ்வர்ஸா தெரிஞ்சாதான் நமக்கே நம்ம மேல ஒரு லவ் வரும், ஒரு நம்பிக்கை வரும். அதனால வா, இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த லவ்வர்ஸ் பார்க்கையும் விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா பார்க்லயும் வந்து உட்காந்துருக்காங்க. நிம்மதியா வாக்கிங் போக முடியுதா? டேய், அசிங்கமா பேசுறாங்கடா. எனக்கு அசிங்கமா இருக்கு. ஸ்வாதி, பார்க்ல இருக்கிறவங்க நம்மள பத்தி அசிங்கமா பேசுறாங்கன்னா அவங்க பார்வைக்கு நம்ம லவ்வர்ஸா தெரியறோம்னு அர்த்தம். ஸ்வாதி, வொர்க் அவுட் ஆகுதுடி. அதெல்லாம் என்னால முடியாது. நீ தள்ளியே உட்காரு. ஏய், தள்ளி போனா எப்படி லவ் பண்ண முடியும்? ஏன் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல லவ் பண்றது இல்லையா? அதே மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ ஒண்ணு பண்ணு, நீ உன் வீட்டுக்கு போ, நான் என் வீட்டுக்கு போறேன். அங்க இருந்தே லவ் பண்ணிக்கலாம். ஓகே டன். ஏய் ஸ்வாதி, கைய பிடிச்சு இழுக்குறான். காரி, எனக்கும் ஒரு மாதிரி தாண்டி இருக்கு. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணாதான் நம்ம கப்பிள்ஸ் ஆக முடியும். ப்ளீஸ். உனக்கு ஆக்வர்டா இருக்குன்னு புரியுது. என்ன பண்றது? எனக்கு ஒன்னும் ஆக்வர்டா இருக்கு. சொன்னா புரிஞ்சுக்கோ. ஏய், தள்ளி போடா. ஏன்டி தள்ளி போற? ராஸ்கல். வர்றேன்டா. ஏன்டா எவ்வளவு திமிர் இருந்தா பட்ட பகல்லையே இவ்வளவு பேர் முன்னாடி இந்த பொண்ணை நீ கெடுப்ப? எது? நான் கெடுத்தனா? ஆமாண்டா, நான் தான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். ஆண்டி, இல்ல, நான் அவ புருஷன். ஏ ஸ்வாதி, சொல்லுடி. ஆமா ஆண்டி, என் புருஷன் தான். ஆனா அதுக்கு முன்னாடி என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதானே ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கிட்டு தாண்டா புது ட்ரெண்டா உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டி இருங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ஏ ஸ்வாதி, உன்ன பழைய கதைலாம் யாராவது கேட்டாங்களாடி? கொஞ்சம் தெளிவா பேசுடி. ஆமா ஆண்டி, என் புருஷன் தான். புருஷன் பாத்தீங்களா? லீவ் மீ. இருந்தாலும் இந்த பையன் பண்றதுல உனக்கு விருப்பம் இருக்காமா? விருப்பம்லாம் இல்ல ஆண்டி. இருந்தாலும் விருப்பம் இல்லாத பொண்ணு பொண்டாட்டியா இருந்தாலும் தொடர்றது தப்பு தானடா. வாங்க எல்லாரும் வாங்க, இவனை அடிங்க. மிதிங்க இவனை. நீங்க எங்க இருந்தா வந்தீங்க? ஆம்பளை அடிக்கிறதா இருந்தா மட்டும் உடனே வந்துறாங்க. பாத்துட்டு இருக்க. உன் புருஷனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு நில்லுடி ஸ்வாதி.
சாரிடா. சீப்பா. சரி விடுடா, வேற எதுனா ஐடியா சொல்ல நம்ம லவர்ஸ் ஆவறதுக்கு. என்னால முடியாது, இதுக்கு மேல அடிவாங்க இந்த பாடி தாங்காதடா எப்பா. டேய், டேய், நாளைக்கு அம்மா வராங்கடா. ஆமால, ம், அம்மா வராங்கல்ல. ஆமாடா. நானே நோ. என்ன முறைக்கிற? நான் சொல்லும் போது நீ இப்படிதானே வெறுப்பேத்துன? என்னடி என்ன கொல்ல பாக்குறியா? நம்ம ஒண்ணு கப்பிள்ஸே ஆக வேணாம். நாளைக்கு உங்க அம்மா வரட்டும், இது எல்லாத்தையும் பார்க்கட்டும், டிவோர்ஸ் பண்ணி வைக்கட்டும். டேய், இங்க பாரு, பாக்குறேன். வாழ்வோ சாவோ அது உனக்கு ஏன் கூட தான். என்ன டிவோர்ஸ் பண்ணலாம் நினைச்ச மவன மர்டர் தான் நீ. ஆனா நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே, அப்புறம் எப்படி ஒன்னா வாழ முடியும்? அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எந்து, நான் உந்து. ஏய் சுவாதி, உன்னை கவனிச்சியா? கவனிச்சேன். என்னது? அந்த ஆண்டி உன்னை செம்மையா முத்திருக்கு. மூக்கு கொஞ்சம் வீங்க. தச்சி அது இல்ல இருமா, நான் டிவோர்ஸ்னு சொன்னோனே உனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. நீ இல்லாம நானும், நான் இல்லாம நீயும், வாழ்வோ சாவோ ஒன்னாதான் போவோம் என்னென்னோ சொல்ல ஆரம்பிச்சுட்ட. ஆமால, நான் எப்படி இப்படி பேசினேன்? அப்ப இது லவ் தானே குமரா? மண்ணாங்கட்டி. லவ்வும் இல்ல, ஒரு இளவும் இல்ல. அப்புறம் வேற என்ன? இதுக்கு பேர் தான் அட்டாச்மெண்ட். புரியல? நமக்குள்ள லவ்வும் இல்ல, ஒரு கன்றாவியும் இல்ல. இன்னும் நம்ம அதே ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல தான் இருக்கோம். ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாள் கூட நம்மள பிரிஞ்சு இருந்ததே கிடையாது. நீ இல்லாம நானும், நான் இல்லாம நீயும் இருக்கவே முடியாது. இட் இஸ் கால்ட் அட்டாச்மெண்ட். பசங்களும் பைக் ரேஸோ மாதிரி, ஆமா 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 ஆமா. பொண்ணுங்களும் மேக்கப் மாதிரி, ஆமா ஆமா ஆமா. ஆண்டியும் நீயும் மாதிரி, ஆமா ஆமா. சாப்பாடும் நானும் மாதிரி. ஆமாண்டி ஆமாண்டி ஆமாண்டி. எப்படி உனக்கு இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சது? எனக்கு புரியல. இல்ல சுவாதி, நம்ம ஒன்னாவே இருக்கறனால தான் நமக்குள்ள லவ் வர மாட்டேங்குது. நம்ம பிரிஞ்சாதான் இந்த கதோலோட ஆழம் நமக்கு தெரியும். யாரு பள்ளம் தோணுது? உங்க அப்பன் தான். அவன் தான் பள்ளத்தை தோண்டி உனக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சு என்ன அந்த குழிக்குள்ள தூக்கி போட்டான். வலிகரி வலிகரி. இரு இரு இரு. இப்ப என்ன பண்ண சொல்ற? நம்ம பிரிஞ்சலாம் சுவாதி. முழுசா கேள்வி மூதேவி. நம்ம எல்லாமே பிரிஞ்சு தனித்தனியா பண்ணலாம். பேசிக்க வேணாம். தனியா தூங்கலாம், தனியா சாப்பிடலாம், தனியா கடைக்கு போலாம். ஏன் இன்னைக்கு ஈவினிங் கவிதாக்கா வீட்டு பர்த்டே பார்ட்டி கூட தனித்தனியா போலாம். இப்படி நம்ம ஒருத்தர் கண்ணுல இருந்து ஒருத்தர் படாம தனித்தனியா இருந்தா கண்டிப்பா நம்ம மிஸ் பண்ணுவோம், கண்டிப்பா நம்ம லவ் பண்ணுவோம் சுவாதி. டேய், இது வரைக்கும் நான் கூட பேசாம இருந்ததே இல்லையடா. எப்படா நான் கூட பேசாம இருப்பேன்? இருக்கணும் சுவாதி, இருக்கணும். அப்போதான் நம்ம மிஸ் பண்ணுவோம், அப்போதான் நம்ம லவ் பண்ணுவோம். எல்லாமே கூட ஓகேடா. ஆனா இன்னைக்கு கவிதாக்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எப்படா தனித்தனியா போறது? நம்ம தெருவுல இருக்கிற எல்லாருமே அங்க வருவாங்க. எல்லாரும் என்னடா நினைப்பாங்க? யார் என்ன நினைச்சா நமக்கு என்ன சுவாதி? இந்த எல்லாரையும் தூக்கி இப்படி சொருவிட்டு போய்கிட்டே இருக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத, இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இன்னைக்கு இல்லைனாலும் நீ பின்னாடி என்ன நினைச்சு கண்டிப்பா பெருமைப்படுவ. அவன் கிடக்குறான் லூசு பாய். குமரன், டேய் குமரா, என்னடா சாப்பிடலாம்? டேய், தனித்தனியானா தனியாவும் தான்டா சாப்பிடணும். நான் ஹோட்டல்ல கூட வாங்கி சாப்பிட்டுப்பேன். உனக்கு என்ன வேணுமோ நீ செஞ்சுக்கோ. ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. இன்று முதல் ஹாப்பி. ஹாப்பி. இன்று முதல் நான் ஹாப்பி. குமரா, மச்சான் ஆப்பனன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரா? போதருக்கு பின்னாடி இருக்கான் பார், அவனை போடு முதல்ல. போடா போ. அப்படியே போய் எங்கேயாவது விழுந்து வாரு. டேய், பசிக்குதுடா, விளையாடாத. பசிக்குதுன்னா சாப்பிடணும்டா. என்கிட்ட வந்து கேட்டா நான் என்ன பண்றது? ஹலோ காவியா, அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல நடந்ததுக்கு ரொம்ப சாரி காவியா. இந்த சுவாதிக்கு சுத்தமா அறிவே இல்ல தெரியுமா? நீ நல்லா இருக்கல காவியா? நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் காவியா. எங்க போனா இவ? பார்க்க பாவமா தான் இருக்கா. என்ன பண்றது? யார் இந்த நெருப்புக்குமாரு? எவ்வளவு தாழியா இருந்தா என் பொண்டாட்டி வீடியோ எடுப்ப. உன் பொண்டாட்டியா? யோ, அது ஏன் பொண்டாட்டியா? வாட்? ஓ பொண்டாட்டியா? பின்ன ஊரா விட்டு பொண்டாட்டியா? ப்ரோ என்னாச்சு? ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? ஒளிஞ்சிருந்தே பொண்டாட்டிய குறு குறுன்னு பார்த்தது இல்லாம போன்ல வீடியோ எடுக்கலாமா இவன்? கேட்டா அது உன் பொண்டாட்டி இல்ல ஏன் பொண்டாட்டின்னு வர சொல்றான். நான் ஒன்னும் அவர் பொண்டாட்டி ரோஸ் வீடியோ எடுக்கல. என் பொண்டாட்டி ஸ்வா. அடி
பாவி சுவாதி கழட்டி விட்டு என்னடா ஓட்டிடு. ஆ ஒண்ணு என் புருஷன் மேல கைய வச்ச உன்னை திரும்ப உங்க அம்மா வயித்துக்குள்ளேயே அனுப்பிடுவேன். What? எங்க அம்மா வச்சுக்குள்ள அனுப்புவியா? எக்ஸ்கியூஸ் மீ, உங்க வீச்சுக்கார் தான் ஆப் ஒன்றாச்சு வீடியோ எடுத்தாள் இல்லைன்னு சொல்லுங்க. நோ நான் எடுக்கல சுவாதி. போனை குடுறா. போன் இந்தா. இதுல உன் பொண்டாட்டி எங்கயா இருக்கா? ஏய் ஏடிஸ் மை ரோஸ் பெடல்ஸ் நல்லா இருக்கறதுல எங்க காட்சி பார்க்கறேன். என்னடா நீ இல்லடி இங்க பாரு, இங்க பாரு பக்கத்துல நீ உட்கார்ந்திருக்க பாரு. காட்டு. ஏய் இங்க பாரு உன் பொண்டாட்டி திரும்பி தான் இருக்கா. ஸ்ட்ரைட்டா இருக்கவங்கள போட்டோ எடுப்போமா இல்ல திரும்பி இருக்கவங்கள போட்டோ எடுப்போமா? ஸ்ட்ரைட் ஆகுறவங்கள தான் எடுப்போமா? அப்ப யார் மேல தப்பு? திரும்பி உட்காருங்க ரோஸ் மேல படா. யோ என் புருஷனை சந்திக்கப்பட்ட உன் மேல தான் தப்பு. சாரி சிஸ்டர். ஏன் கிட்ட ஏன் கேக்குற? என் புருஷன் கிட்ட கேளு. சரி பிரதர். டைம் இல்ல. சரி ஹேண்ட் ஷேக் பண்ணுங்க. இவன் கை கொடுத்தமா? பண்ணுன்னு சொல்றல. ஓகே மேடம். குட். இங்க பாரு என் புருஷன் காஜு தான். ஆனா என்னைக்குமே அடுத்தவன் ஆளுக்கு ஆசையே பட மாட்டான். அதுவும் ஸ்டவ் மேல கடாய் மாதிரி இருக்கிற பொண்டாட்டி எல்லாம் பார்க்கவே மாட்டான். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், என் ரோஸ் பெடல்ஸ் ஸ்டவ் மேல கடாயின்னு சொல்லாதீங்க. மைண்ட் இட். நீ என் புருஷனை அடிக்க வந்தலையா? அதனால தான் நான் உன் பொண்டாட்டியை கலாய்ச்சேன். ஜாக், வாட் ஹேப்பன்? என்ன ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க? மூஞ்சிக்கு பவுடர் போடு சொல்ல கேக்குறேன். டேய் நீ அந்த ஆண்டியை தானே சைட் அடிச்சிட்டு இருந்த. நீ எடுத்த ஆங்கிள்லயே தெரியுதா நீ எதை போட்டோ எடுத்தன்னு. சரி நான் தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சும் எதுக்கு என்ன காப்பாத்துன? அதுக்கு நீ என் புருஷனை விட்டு கொடுத்துட முடியுமா? இங்க பாரு உன் ஃப்ரெண்டா இருந்ததுல இருந்து உன் பொண்டாட்டி ஆகுற வரைக்கும் ஒரே ரூல் தான். உனக்கு ஒரு பிரச்சனைனா உன்னை காப்பாத்த நான் இருப்பேன், உன் மேல தப்பே இருந்தாலும். ஆமா இந்த அட்டாச்மெண்ட் பிரேக் பண்ண வைக்கிறேன், லவ் பண்ண வைக்கிறேன், என்னென்னலாம் பண்ண. அதுவும் அந்த காவியா கிட்ட சாரி எல்லாம் கேட்டேன். காவியா கிட்ட பேசுவியா? பேசுவியா நீ? பேசுவியா? அது வெறும் பிராங்க் டி, பிராங்க். அந்த காவியா நம்பர் என் மொபைல்ல கூட இல்ல, ஹார்ட்ல வச்சிருக்கேன். ஆனா சுவாதி நீ இப்போ என்ன காப்பாத்துனது என் மேல லவ் வந்துலாம் இல்ல, என் மேல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் பாசத்தினால இல்லையா? ஆமா. ஏண்டி நாளைக்கு உன் அம்மா வந்ததுக்கு அப்புறம் என்னடி பண்ண போறோம்? குமரா நம்மளால லவ் தான் பண்ண முடியல. ஆமா ஆனா நம்மளால செம்மையா நடிக்க முடியுது. அதுக்கு சாட்சி இப்போ நடந்ததுதான். அதுக்கு ஒரு வாரத்துக்கு லவ்வர்ஸ் மாதிரி நடிக்க போறோம். நடிக்க போறோமா? ஏன் மாட்டணும்னா பெரிய பிரச்சனையாருண்டி சுவாதி. நல்லா இருந்தா 2 பேரும் நாசமா போவோம், இல்ல 2 பேருமே நாசமாவே போவோம். டாட். ஐயோ டயலாகையும் தப்பா சொல்லிட்டு பிஜிஎம் கூட இல்லாம போகுது. இதுல ஸ்லோ மோஷன் வேற ஒரு கேடு. டேய் சுவாதி இருடி. ஏய் ஐயோ இவளை வச்சுக்கிட்டு. ஏய் சுவாதி நில்லுடி, நீ மாசா பண்ற நினைச்சு லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கடி. ஐயோ அந்த பிஜிஎம்லாம் போட மாட்டாங்க. நீ சுவாதி நில்லுடி. ஏண்டா ஏதாவது ஒரு விஷயமாவது சொன்னத சொன்ன மாதிரி செய்றியாடா? ஏய் நீ தாண்டி விசில் போட சொன்னா. நான் குக்கருக்கு விசில் போட சொன்னா நீ எதுக்கு விட்டு பொண்ணுக்கு விசில் போட்டுட்டு இருக்க? சுவாதி இப்ப என்ன நெருக்கு நான் செத்து போல இருக்குடி. சாவுடா சாவு. சுவாதி நான் செத்தா உனக்கு புதுசா புருஷன் கூட கிடைப்பான், ஆனா என்ன மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைப்பானா? என்னடி முதல்ல இதுக்கு ஹெவி ரியாக்ஷன் வரும், இப்போ ரியாக்ஷன் கூட பண்ண மாட்டியடி. சுவாதி காலிங் பெல் சவுண்ட் வருது. என் கழுத்தை விட்டு கொஞ்சம் காலிங் பெல்ல பாரு, இறக்கி விடுறி. நான் வந்து வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டே போதும். ஆளு பார்க்கதான் பள்ளி மாதிரி இருக்கா, பண்றதெல்லாம் பவர்ஃபுல்லா இருக்கு. இந்த நேரத்துல ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்றது? நல்லா அடிச்சிட்டு இருக்கும்போது பிரேக் விட்டாச்சு. அம்மா அம்மா டேய் குமரா, ஐயோ மாட்டோ. டேய் குமரா அம்மாடா. ஏ சுவாதி நீ சரியான சைக்கோ தெரியுமா? இப்பதான் என்ன துவச்சு காய வச்சுட்டு போற, திருப்பி வந்து அம்மான்னு சொல்ற. உன்ன மாதிரி அம்மா எனக்கு தேவையில்லடி. டேய் மென்டல் மென்டல் வந்திருக்குது ஏன் அம்மாடா? உங்க அம்மா நம்ம அம்மா. சுவாதி ரெடி ஆடி வாடி. வா வா வா. குமரா நான் மறந்தேன், நான் காலையிலே குளிச்சிட்டேன். ஐயோ குளிக்கிறது இல்லடி சுவாதி, பொம்பளை கெட்ட போடுடி. என்ன டேய் ஃப்ரீயா அது இருக்கு? ஏன் Dressடா? சீ சாரி ஸ்வைங். வந்துட்டேமா. இன்னைக்கு என்னென்னலாம் நடக்க போகுதோ. சுவாதி அம்மா மாப்ள அத்தை எப்படி
ஏ சுவாதி, உங்க அம்மா இங்க வந்ததுல இருந்து கிளம்புற வரைக்கும் நம்ம கப்பிள்ஸா தான் நடந்துக்கிறோம், புரியுதா? ஏன் உங்க அம்மாக்கு மட்டும் நம்ம இன்னும் கப்பிள்ஸா இல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம் தெரிஞ்சா நம்மள பிரிச்சு விட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கடி. கரெக்டா புரிஞ்சிருச்சு. இப்போ நான் எப்படி உன் பொண்டாட்டி மாதிரி நடிக்கிறேன்னு மட்டும் பாரு. ஃபாலோ மீ. பொண்டாட்டி மாதிரி நடிக்கிறியா? தற்கொலை தாலி கட்டினதே மறந்துட்டு தெரியுதே. எவ்வளவு நேரம் தாண்டி கட்டி பிடிச்சி நிப்ப? வா உள்ள போலாம். உள்ள போலாம் அத்தை. அத்தை நான் எடுத்துக்கிறேன். உட்காருமா. என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு? ஒரு மாசத்துக்கான துணி எடுத்து வந்திருக்கும் போல இருக்கே. ரொமான்டிக்கா பாக்குறோம் போல. இப்போ நம்ம ரொமான்டிக்கா கட்டுவோம். ஐயோ, இவ வேகாத முட்டைகோசுன்னு அடிக்கடி ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காளே. அத்தை. மென்டல், உங்க அம்மா எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்க சொன்னேன்டி. வல்வா. அம்மா என்ன திடீர்னு வந்திருக்க? அப்பாக்கும் உனக்கும் பிரச்சனையா? அப்பா உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டாரா? பைத்தியம், என்னடி கேள்வி இது? கேஷுவலா இருக்கட்டும்னு கேட்டேன்டா. அம்மா நீ சொல்லுமா. உங்க அப்பா என்னை வீட்டை விட்டு தொடுத்துனா உங்க அப்பாவை இந்த உலகத்தை விட்டே தொடுத்திடுவேன். டேஞ்சர் சைன். ஆத்தாலும் மகளும் லேடிஸே ராணுவ படம் தான். சூப்பர்மா. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணும் உன்ன மாதிரியே இருக்கணும். உங்ககிட்ட இருந்து நான் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். அத்தை, அப்புறம் நீங்க ஏன் வந்தேன்னு இன்னும் சொல்லவே இல்லையே. ஏன் வந்தேன்? நானா மாப்ள? நீங்க 2 பேரும் ஒன்னா? உங்க 2 பேர் கூட கொஞ்ச நாள் ஒன்னா இருந்துட்டு போலான்னு வந்தேன். இவங்க அப்பா வேற ஊருக்கு போயிருக்காரா, அதான் எனக்கு தனியா இருக்க ரொம்ப பயம். அதான் இருந்துட்டு போலான்னு வந்தேன் மாப்ள. ஓஹோ, ஊரே உன்னை கண்டா பயப்படும், நீ பயப்படுறியா? அத்தை, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸ் கால் இருக்கு, நான் அப்படியே போய் பேசிட்டு வந்துடுறேன். சரி மாப்ள. சுவாதி, நீ எப்பவுமே ஒரு கேவலமான காஃபி போடுவலாமா? அந்த காஃபியை மட்டும் அத்தைக்கு போட்டு கொடுத்துரு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். கம் டு கிச்சன். அம்மா நான் கிச்சன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அப்பாடா, நல்ல வேலை சமாளிச்சிட்டோம். சொந்த வீட்டுக்குள்ளேயே திருட மாதிரி வர வச்சுட்டாங்களே. நம்மள வர சொல்லிட்டு இவன் எங்க போய் தொலைஞ்சா? சுவாதி, நான் தான். டேய் மேஜிக் டப்பையா. உங்க அம்மா ஒண்ணும் உங்க அப்பா ஊருக்கு போனதுக்காக வந்த மாதிரி தெரியல. வேற எப்படி தெரியுது? நம்மள செக் பண்றதுக்காக வந்த மாதிரி தெரியுது. டேய் நம்மள எதுக்குடா செக் பண்ணனும்? நம்ம ஃப்ரெண்டா இருக்கும்போது அது லவ் பண்றோம்னு செக் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்களே நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களே. இப்போ என்ன? எக்ஸாக்ட்லி, கல்யாணம் ஆயிடுச்சு. இதுங்க இப்போவாச்சும் கப்பிள்ஸா இருக்குதுங்களா இல்ல முன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸா சுத்திட்டு இருக்குதுங்களா செக் பண்றதுக்காக வந்திருக்காங்கடி. இஸ் இட்? இட் இஸ். சரி, என்ன பண்ணலாம்? இப்போதான் நம்ம ஆக்டிங் ஸ்கில்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான தருணம். சூப்பர்டா. ஆக்ஷன் கட்ல யார் சொல்லுவா? டைரக்டர் சொல்வார். ஓகே. ஏய், இங்க ஆக்டர், ரைட்டர், டைரக்டர் எல்லாம் நம்ம தான். ஆடியன்ஸ் அன்னலக்ஷு. அது யாரு? உங்க அம்மா தாண்டி. இன்ட்ரஸ்டிங். நான் சொல்றது அப்படியே செஞ்சா போதும். ரூல் நம்பர் 1, நம்ம எங்க போனாலும் கையை பிடிச்சிட்டு ஒன்னாதான் போகணும். ரூல் நம்பர் 2, அப்பப்போ ரொமான்டிக் லுக் கொடுத்துக்கணும், தூரத்துல இருந்தாலும். யாருக்கு? உங்க அம்மாக்கு. ஓகே ஓகே ஓகே. டேய், எனக்கு தாண்டி. டேய் கன்ஃபியூஸ் பண்ணாத, தெளிவா சொல்லு. அம்மாக்கா உனக்கா? முதல்ல நீ ரொமான்டிக் லுக் கூட. ஏய், இந்த லுக்க மட்டும் ஆன்ட்டி கிட்ட கொடுத்த அவங்க ஊருக்கு கிளம்பி போயிடுவாங்க, நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடும். பாரு. சரி விடு. ரூல் நம்பர் 3, நெவர் ஃபர்கெட் ரூல் நம்பர் 1. சரி, ரூல் நம்பர் 1 என்னன்னு சொல்லு பாப்போம். ஆக்சுவலி ரூல் நம்பர் 1 இஸ் ஐயோ மறந்துட்டேனே. நான் சொல்லட்டா? எங்க போனாலும் கையை பிடிச்சிட்டு இழுத்துக்கிட்டே போகணும். குமரா! சுவாதி! மாப்ள தள்ளுங்க மாப்ள. ஐயோ அத்தை! வெரி ஸ்ட்ராங் ஆன்ட்டி. என்னடி சுவாதி, என்னாச்சு? வர வர என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் அவன். குமரா! தோ வர சுவாதி. அம்மா ரீமாசன் மாதிரி தவள விட்டாங்களே. என்னடி புருஷனை பேர் விட்டு கூப்பிடுற? சமூகம் நம்மளை பத்தி என்ன நினைக்கும்? சண்முக மாமா தான் ஊருக்கு போயிருக்காரு, அவருக்கு எப்படி தெரியும்? சண்முக மாமா இல்லடி, சமூகம். இந்த காமெடியை கேட்கறதுக்கு நான் வெளியவே இருந்திருக்கலாமே. எதுக்கு சுவாதி கூப்பிட்ட? அடி! Why this? நான் உன்னை என்ன வாங்கிட்டு வர சொன்னேன்? மீன் குழம்பு வைக்கணும், மல்லிப்பொடி இல்லைன்னு சொல்லி மல்லிப்பொடி வாங்கிட்டு வர சொன்னா அதானே? இது என்ன? இது மல்லிப்பொடி தான். யாரை ஏமாத்த பாக்குற? எனக்கு மல்லினா என்னன்னு தெரியாதா? இல்ல முன்ன பின்ன நான் மல்லிய பார்த்தது இல்லையா? சின்ன வயசுல இருந்தே நான் தான் சாமிக்கு போட்டுட்டு இருக்கேன். அது அழகா வெள்ளையா குட்டியா கொலு கொலுன்னு இருக்கும். இது வேற கலர்ல இருக்கே. இங்க பாரு,
எனக்கு இந்த லோக்கல் மல்லிலாம் வேணாம். எனக்கு வெள்ளையா அழகா தலையில வைக்கிற மாதிரி வேணும். தலையில வைக்கிற மாதிரி தானே? ஆமா. இந்த வைக்கிறேன் இரு. மல்லி மல்லி அவனே, ஏமலே கை வைக்க. வித்தியாசம் தெரியாது உனக்கு? சாப்பிடா, ஒரு எங்க மல்லி எங்க அங்க யார் நீ என்ன உனக்கு உங்க ஆத்தாக்காரி அடிச்சா சரியா போயிடும்டி எல்லாம். ரெண்டு பேரும் நிறுத்துங்க சொல்றேன்ல. என்ன நீங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிறீங்க? என்னடி சுவாதி, மாப்பிள்ளைய வாடா போடான்னு மரியாதை இல்லாம கூப்பிடுற? அதுவும் இல்லாம கை நீட்டி வேற அடிக்கிற? உனக்கு வேணா அவன் மாப்பிள்ளையா இருக்கலாம். பட் எனக்கு ஃப்ரெண்டு, அதுவும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. சொதப்பிட்டா. என்னது ஃப்ரெண்டா? அப்போ நீங்க ரெண்டு பேரும் கப்பல் ஆகலையா? இல்ல ஆண்டி, நாங்க கப்புள்ஸ் தான். அவ ஃப்ரெண்டுன்னு சொல்றா? அது ஃப்ரெண்டு. அது கப்புள் ஃப்ரெண்ட்லி ஆண்டி. இந்த கப்புள்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த நட்பு விட்டு போக கூடாது இல்லையா? அதனால ஃப்ரெண்ட்லியான கப்புளான ஃப்ரெண்ட்லி கப்புள் ஃப்ரெண்ட்லி ஆண்டி. சுவாதி ஆமாவா? ஆமா சொல்லு. ஆமாடா, ஆமாமா. இல்ல நீங்க ரெண்டு பேரும் பண்றது பார்த்தா இன்னும் புருஷ முன்னாடி ஆகாம ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இரு உங்க அப்பாவை கூப்பிடுறேன். அம்மாமா, இப்ப ஏமா அப்பாக்கெல்லாம் கால் பண்ற? நாங்க கப்பிள்ஸா இல்லையான்னு தெரிஞ்சுக்க நீ ஒரு ஆளே பார்த்தாதா? போதும் தான், அதான் சொல்றேன். நான் வந்ததுல இருந்து நீங்க ரெண்டு பேரும் புருஷ முன்னாடி நடந்துக்கவே இல்ல. எப்படி நடந்துக்கிட்டாமா நாங்க உன் கண்ணுக்கு கப்பிள்ஸா தெரியும்? அன்பா இருக்கணும், ம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பாடு ஊட்டி விடணும், ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்கணும். சாரி. இதெல்லாம் பண்ணா நாங்க கப்பிள்ஸ் நீ ஃபைனல் பண்ணிடுவல? இனிமே பாரு. டேய் குமரா, வாடா போலாம். இப்ப பாருடி ஆண்டி, சாதிச்சு காட்டுறேன்டி. அந்த வேலை கரெக்டா நடக்குது. என்னடி பண்ற? அட்ரா. யோர் விஷ். டேய் பண்ணாட, கிஸ் அட்ரா. ஓ கிஸ்ஸா? எஸ். சாரிடா, ஏன்டா நம்மளால கப்பிள்ஸாவே இருக்க முடியல? சுவாதி, அதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும்டி. நம்ம ரொம்ப வருஷமாவே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துட்டோம். அதுவும் இப்ப இருக்கிற பெஸ்டீஸ் மாதிரி இல்லாம நம்ம உண்மையாவே ஃப்ரெண்ட்ஸ். என்னை பத்தி நீயோ உன்னை பத்தி நானும் இது வரைக்கும் தப்பா நினைச்சதே இல்ல. இப்படிலாம் இருந்துட்டு திடீர்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு கப்பிள்ஸா மாற சொன்னா அவ்வளவு ஈஸியாலாம் வராதுடி. ஆமாடா, பட் அம்மாக்கு நீயும் நானும் கப்பிள்ஸா இல்லன்னு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. டிவோர்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. டிவோர்ஸா? நீ இல்லாம என்னால இருக்க முடியாது குமரா. என்னாலே முடியாதுடி. சுவாதி, நம்ம இப்போ ஹக் பண்ணிட்டு இருக்கோம். டிவோர்ஸா? நீ இல்லாம என்னால இருக்க முடியாது குமரா. டிவோர்ஸ். சுவாதி, சி. டிவோர்ஸ். சுவாதி. டேய் என்னடா பண்ற? சுவாதி கவனிச்சியா? டிவோர்ஸ்னு சொன்னா நம்மள மிஸ் பண்ணி ஹக் பண்ணிக்கிறோம்டி. இத யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். எப்படி? இப்படி. எங்க ரெண்டு பேரும் ஆளையே காணோம்? எங்க போயிருப்பாங்க? எதுக்கு மூக்கிலே பம்ப் அடிக்கிறாங்க? பேக் யூட்டன். சுவாதி, உங்க அம்மா நம்மள பாக்க வராங்க. கேக்கலடா. ஏண்டி கத்துற? தெரியலடா. ஐயோ, டிவோர்ஸ் டிவோர்ஸ் டிவோர்ஸ். என்னது டிவோர்ஸா? நம்மளோட உங்க அம்மா ரொம்ப வெக்கப்படுறாங்கடி. ஐயோ அத்தை, ஒர்க் அவுட் ஆகுதுடி. நம்ம தான் சரியா கவனிக்கல போல. அஷோ, ஐயோ அத்தை, என்னத்த நீங்க? என்னங்க, நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. பசங்க இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நம்ம தான் அவங்கள தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். நான் வேற இங்க இருந்தா அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்குங்க. நான் இங்க இருந்து கிளம்புனாதான் பேரனும் பேத்தியோ சீக்கிரமா வித்து கொடுப்பாங்க. போன்ல எல்லா கதையும் கேட்பீங்களா? நான் நேர்ல வந்து பேசுறேன், வைங்க. ஐயோ அத்தை, எத்தனை வாட்டி ஒரே ரியாக்ஷன் கொடுக்க. அம்மா பேக் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்ட? ஷாப்பிங்கா? இல்லம்மா,
நான் ஊருக்கு கிளம்புறேன். கிளம்புறியா? என்னத்த சொல்றீங்க? கிளம்புறீங்களா? நீங்க ஒரு வாரம் இருப்பீங்கன்னு நினைச்சதானே ஒரு வாரத்துக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி வச்சிருந்தேன் நானு. ஒன்னும் பிரச்சனை இல்ல மாப்பிள்ள, என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். அத்தைக்கு எப்பவுமே குறும்பு தான். நேக்கா கேக்குது பாத்தியா? நீங்க 2 பேரும் இப்படி இருக்கிறது பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. தேங்க்யூமா. தேங்க்யூ. இப்படி இருந்தீங்கன்னா பத்தாதுமா. இல்லம்மா, இன்னொரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கோம். அதை சொன்னோன்னு வச்சுக்கோ, இன்னும் டைட்டா ஹக் பண்ணுவோம். இப்படியே லவ் மட்டும் பண்ணிட்டு இருக்காம சட்டுப்புட்டுன்னு ஒரு குழந்தைய கையில கொடுங்க. யாரு குழந்தையம்மா? உங்க குழந்தை தாண்டி. எங்களுக்கு குழந்தையே இல்லையேம்மா. பெத்து கொடுங்கன்னு சொல்றேன். எது பெத்து கொடுக்கணுமா? மா இங்க பாரு, மேக்ஸிமம் ஹக் தான், அதுவும் உனக்காக தான். இதுக்கு மேல க்ளோஸ் ஆனா அப்புறம் நான் வாந்தி எடுத்துருவேன். வாந்தி எடுத்துருவியா? அதாவது அத்தை முழுகாம போனா வாந்தி எடுப்பாங்களா? அததான் சுவாதி, நீ சொல்லு, என்ன வாந்தி எடுப்ப? இல்லம்மா. மாப்பிள்ள, அத்தை 2 பேரும் நடிக்கிறீங்களா? அங்கிள் மண்டமல சத்தியமா சொல்றேன். இல்ல சுவாதி, மாப்பிள்ளைக்கு ஐ லவ் யூ சொல்லு பார்க்கலாம். மா அவன் ஐ லவ் யூ அத்தை. ஐ லவ் ஸ்வாதி, ஸ்வாதி லவ்ஸ் மீ. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்குமா அத்தை? யூனிவர்சல் ட்ரூத். ஓ அப்படியா? எங்க உன் பொண்டாட்டிக்கு பாசமா ஒரு முத்தம் கொண்டு பார்க்கலாம். முத்தமா? ம். ஐயையோ! கிஸ் அடிக்க வர. 2 பேரும் சேர்ந்து நாடகமா போறீங்க. இனிமே நான் இங்க தான் இருக்க போறேன். அம்மா. ஒண்ணு நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும், இல்லனா இல்லனா டிவோர்ஸ் தான். டிவோர்ஸா? குமரா குமரா குமரா. அடிச்சு பறக்க விட்டு கட்டி பிடிக்க தேடுது பார். என்னால வர முடியாதுடி. உங்க அப்பாவை இப்பவே வர சொல்றேன். மிலிட்டரி கார் வந்தாதான் உங்களுக்கு எல்லாம் பயம் இருக்கும். குமரா, ஆமாமா. எதிர்பார்க்கல? இல்ல மாமா. யாரும் எதிர்பார்க்கல என்ன? சத்தியமா இல்ல மாமா. நீங்க 2 பேரும் என்ன ஏமாத்திருக்கீங்க, சீட்டிங் பண்ணிருக்கீங்க. அப்படி நல்லா கேளுங்க மாமா. நிஜமா இப்ப நாங்க முன்னாடி மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இல்ல, கப்பிள்ஸா தான் மாறி இருக்கோம். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஆமாப்பா, நாங்க புருஷன் பொண்டாட்டி தான். என்ன 2 பேரும் போய் சொல்றீங்களா? இல்ல மாமா, உங்களை போய் ஏமாத்த முடியுமா? ஏங்க, இப்ப கூட உங்களை ஏமாத்துறாங்க அவங்க. அப்ப நீங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல? அப்ப ஃப்ரெண்ட்ஸ் இல்லப்பா, நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஐயோ, சொதப்பிட்டேடி. பாத்தீங்களா பாத்தீங்களா, அவங்க வாயால சொல்றாங்க. என்ன ஏமாத்த பாக்குறீங்க? என்ன பார்த்தா ஜோக்கர் மாதிரி தெரியுதா? உன்ன மாமா, எதுவா இருந்தாலும் எல்லாத்துக்கும் காரணம் இவதான். அவளை முதல்ல சுட்டு தள்ளுங்க. அவ சாவறத பார்த்துட்டு அப்புறம் நான் சந்தோஷமா சாவறேன். அப்பா இல்லப்பா, எனக்கு வலிக்கிறத அவன் விரும்ப மாட்டான்ப்பா. எதுவா இருந்தாலும் அவனே முதல்ல சுடுங்கப்பா. யோ மாமா, லூசாயா நீ? யார் என்ன சொன்னாலும் கேட்டுருவியா? 2 பக்கமும் திருப்பிட்டு இருக்க. மென்டல் மாமா. என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாம என்னையுமா மென்டல்னு சொல்ற? உன்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணிட்டு சாவறேன்டா. மாமா என்ன சுட்டாதீங்க. ஐயோ மாமா என்ன சுட்டாதீங்க. எல்லாத்துக்கும் காரணம் அவதான். அவளை விட்டு என்ன போய் சுட்டு தள்ளுறீங்களே மாமா. உங்களுக்கு அறிவு இருக்குதா மாமா? அம்மே. என்னடா சுவாதி, நீயும் சொர்க்கத்துக்கு வந்துட்டியா? உன்னையும் உங்க அப்பா போட்டு தள்ளிட்டானா? டேய் லூசு, எங்க அப்பா ஏன்டா என்ன போட்டு தள்ள போறாரு? அதானே, உங்க அப்பா ஏன் உன்னை போட்டு தள்ள போறான்? இழிச்சவன் தான் நான் இருக்கேன்னு. டேய் இல்லடி, உங்க அப்பா கனவுல வந்துட்டு என்ன துப்பாக்கி வச்சு சுட்டுட்டான். நாளைக்கு வர அவன் வர போறான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. டேய் பயப்படாதடா, நான் தான் இருக்கேன்ல. நீ இருப்படி, நான் இருப்பனா? உன் வாழ்க்கை ஏற்கனவே ஊசலாடிட்டு இருக்கு. இதுல அடுத்தவனுக்கு அட்வைஸ் வர ஒரு கேடு. இங்க பாரு, அம்மாக்கு தெரிஞ்சா கூட பரவாயில்ல. உங்க அப்பன் தூண்டில் வாயினுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், நம்ம செத்தோண்டி. டேய் எனக்கு மட்டும் பயம் இல்லைன்னு நினைக்கிறியா? வெளியே கட்டிக்காம இருக்க, வயித்துக்குள்ள மோட்டர்லாம் ஓடுது தெரியுமா? சரி நல்லா கேளு. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. என்னதுடா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், உங்க அப்பன் கிரவுண்ட் தலைய இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. டேய் அதுக்கு சான்ஸே இல்லடா. எங்க அம்மா புறா விட ஃபாஸ்டா தூது அனுப்பிட்டாங்க. நீ ஆப்ஷன் 2 சொல்லு. ஆப்ஷன் 2, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா மாறி தான் ஆகணும். டேய் அதெல்லாம் முடியாது. நீ ஆப்ஷன் 3 சொல்லு. ஏ லூசு, சொன்னதே 2 ஆப்ஷன். இதுல 3வது ஆப்ஷன் வேற. நோட்டு வாங்க உனக்கு வெங்காயம். ஏய், உங்க அப்பன் கணவன் கூட பார்க்காம கொடூரமா வந்து அட்டாக் பண்றான்டி. அவன் மட்டும் நேர்ல வந்தா ஐயோ யோசிச்சே பார்க்க முடியலனால. ஏய் மரியாதை. இதெல்லாம் மட்டும் ஒன்றும் குறைச்சல் இல்ல சுவாதி. நம்ம கிட்ட இருக்கிற லாஸ்ட் ஆப்ஷன் ஒன்னே ஒண்ணுதான். உங்க அப்பா வந்தா டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன போட்டு தெரியும். என்னது டிவோர்ஸா? சுவாதி, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. நமக்கு வேற வழியே கிடையாது. என்னது? ஐயோ
எப்பா முடியலடா. ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அவங்க அம்மா அப்பா திட்டுறாங்க. புருஷன் முன்னாடி ஆளான்னு பார்த்தா இவ அடிக்கிறா. வாமா வா, அடிச்சு துவைச்சு காய வச்சுட்டு கஞ்சி எடுத்துட்டு வந்திருக்கியா? ரொம்ப வலிக்குதாடா. இல்ல, டாய் மசாஜ் பண்ண மாதிரி சுகமா இருக்குது. வலிக்குதுடி, ஒரு இடமும் விண்ணு விண்ணுன்னு. எப்பா சரி சரி இந்தா சாப்பிடு. ஏண்டி உனக்கு அறிவுதான் இல்லைன்னு பார்த்தா மனசாட்சி கூட இல்லல்ல? ஏன்? மம்மி மாதிரி பாடி ஃபுல்லா கட்டு போட்டு வச்சுக்கிறேன், எப்படி சாப்பிடுறது? சரி சரி நான் உனக்கு ஊட்டி விடுறேன். காட்டு. ஊட்டியோட சொன்னா கேட்ச் போட்டு விளையாடி அப்பாவை எப்படிடா சமாளிக்கிறது? சாட் ஜிபிடி கிட்ட கேளு. டேய் சுவாதி, ஐடியா. என்னது? நம்ம ஏன் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எப்படி கப்பிள்ஸ் ஆகுறதுன்னு சாட் ஜிபிடி கிட்ட கேட்க கூடாது? டேய் அது எப்படிடா இதெல்லாம் சொல்லும்? உலகத்துல இருக்கிற பாதி பிரச்சனைக்கு சாட் ஜிபிடி தான் சொல்யூஷன் தருது. நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருந்து கப்பிள்ஸ் ஆகுறதுன்னு அது சொல்யூஷன் தராதா? அதெல்லாம் எப்படிடா? இரு எடுத்து பாப்போம். கொஞ்சம் டைப் பண்ண. எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லப்பா. நம்பிக்கை இல்லையா? உன்னை வச்சுக்கிட்டு இவ்வளவு பண்றானே, ஏதாவது உதவி பண்ணுதான்னு பாரு. பொசசிவ் வித்தவுட் ரீசனா? இங்க ரீசன் இருந்தாலும் பொசசிவ் ஆகாது. நான் பாக்குற பொண்ணு அவளும் பார்த்து மார்க் தான் போடுவா. ஃபேக் ஃபைட்ஸ் பண்ணா இன்னும் க்ளோஸ் ஆகுவீங்க. இங்க ஃபைட் பண்ணா நான் தான் க்ளோஸ் ஆகணும். எப்ப பார்த்தாலும் சண்டை தானே போயிட்டு இருக்கு. எங்கிட்டு க்ளோஸ் ஆகுது? If you want to be so closer, this is the best option. செம்மையா ஒன்று வரப்போகுது. Do shower together. நல்ல ஐடியா வருது. நம்ம ஒன்றா குளிக்கூடாது. இந்தப்பா நல்லக்கா. ஏண்டி அடிச்ச? பின்ன என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஒன்னா குளிக்கலாமான்னு கேக்குற? ஒரு பொண்ணு பார்த்து பேசுறோம், வெக்கமா இல்ல? நீ தான் பொண்ணு மாதிரியே இல்லையே. நான் உன் புருஷன்டி, நான் உன் புருஷன்டி. புருஷனா இருந்தா என்ன வேணா சொல்லுவியா? நான் சொல்லடி, சாட்சி இப்படி தானே சொல்லுச்சு. நீ ஒரு முண்டா, அது ஒரு தட்டம். ரெண்டுத்தையும் தூக்கி குப்பையில தான் போடணும். குப்பையில போடுவீங்களா? எப்ப பார்த்தாலும் கப்பிள்ஸ் ஆகணும், பொண்டாட்டி ஆகணும் டென்ஷன் பண்ணிட்டே இருக்க. எதுக்குடா உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு விருப்பா இருக்கு? ச்சே, டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. அவ்வளோ கஷ்டமா இருந்தா போயிடு சுவாதி. என்ன பாக்குற? உங்க அப்பா வருவார்ல, அவர்கிட்ட சொல்லு நம்ம இன்னும் தனியா ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம், புருஷன் பொண்டாட்டி ஆகலன்னு. அவர் உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சு இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அவன் கூட சந்தோஷமா இரு. இந்தடா காஃபி. குமரா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுடா. மச்சான் சொல்றா. ரொம்ப ஜாலியா இருக்க மச்சான். ஹே சுவாதி, எப்படி இருக்க? ஹாய் சக்தி. பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? குமரா எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். ஏன் என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? நானும் குமரனும் டிவோர்ஸ் பண்ணலான் இருக்கோம். ஹே என்ன சொல்ற? நீயும் அவனும் எவ்வளவு க்ளோஸ், அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பீங்க. உங்கள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல அப்படின்னு பேசி போனாங்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்னா அந்த ஜோன்ல மட்டும் தான் சக்தி நல்லா இருக்கு, கல்யாணத்துல இல்ல. ஹே, ஒவ்வொருத்தவங்களும் அவங்க பார்ட்னர் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கணும்னு எவ்வளவு ஆசைப்படுறாங்க தெரியுமா? அவங்கள புரிஞ்சிக்க, அவங்கள்ட்ட மனசு விட்டு பேச. ஆனா உன் ஃப்ரெண்டே உனக்கு லைஃப் பார்ட்னரா வந்திருக்காண்டி. இதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். இது எவ்வளவு பெரிய ஆசை தெரியுமா? நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் சக்தி, ஆனா எங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. இங்க பாரு, லவ் பண்ணணும்னு பிடிச்ச மாதிரி பர்சனை தேடாத, உன்னை புரிஞ்சுக்கிட்ட பர்சன் கிட்ட லவ்வை தேடு. இங்க நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு சான்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்றது. அது உனக்கு கிடைச்சிருக்கு, மிஸ் பண்ணிடாத. குமரா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா. நீங்க ரெண்டு பேரும் என்னை ஏமாத்துற மாதிரி உங்க அப்பா ஏமாத்த முடியாது. அவர் வரட்டும், உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கு. எது வந்துட்டீங்களா? அப்பா. மாமா. எதிர்பார்க்கல, நான் வருவேன்னு எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. ஆனா வர வச்சது யாரு? நீங்க ரெண்டு பேர் தான். என்ன குமாரா, என்ன நடக்குதுங்க? நீங்க தான் மாமா நடக்கிறீங்க. என்ன சுவாதி, என்ன நடக்குது? ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை பார்த்தா என்ன குழந்தைங்க மாதிரியா இருக்கு? ஒழுங்கா சொல், என்ன நடக்குது? நான் சொல்றேன் மாமா. ஓ அப்படியா? இன்னும் கண்ணு உங்ககிட்ட இருந்து புடிக்கலையா மாமா? இப்போ சொல்லு. அப்ப நான் கொஞ்சம் தனியா பேசணும். நீ போய் பேசிட்டு வாமா. இல்லப்பா, நான் குமரன்ட்டு கொஞ்சம் தனியா பேசணும். நான் இதுக்கு உங்ககிட்ட பேசணும்? அதெல்லாம் பேச முடியாது அங்கிள், நம்மளே டீல் பண்ணிக்கலாம்.
ம் சொல்லு. பார்த்தல குமரா நான் இங்க இருக்கேன். தனியா பேசணும் அங்கே நின்று இருந்தா எப்படி? வா பேசலாம். சுற்ற போறேன். அப்ப 5 minutes வந்துரும். 5 minutesல வந்துடணும். டேய் நீ என்ன சொன்னாலும் நான் மாற மாட்டேன். உனக்கு தான் நான் வேணாம்ல. நான் தான் உன்னை டார்ச்சர் பண்றல. இனிமேல் உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கிட்ட போய் சொல்லிடுறேன். லூசாடா நீ. இப்போ நீ அவர்கிட்ட போய் டிவோர்ஸ் பண்றேன்னு சொன்னீனா இவன் தான் நம்ம மாப்பிள்ளை இல்லையே. அப்புறம் இவனே எதுக்கு விட்டு வச்சுட்டு அப்படின்னு பாக்கெட்ல இருந்து கன் எடுத்து நேத்து போட்டு வச்சு டாப் சுட்டார்னா என்ன பண்ணுவ? சொல்ல முடியாது. உங்க அப்பா முட்டா பையன் பண்ணாலும் பண்ணுவான். சுட்டா சொல்லட்டும். உனக்கு என்ன அதை பத்தி கவலை? நீ இல்லாம நான் எப்படிரா இருப்பேன்? அப்போ உனக்கு என் மேல லவ் வந்துச்சா சோத்தி? அதெல்லாம் இல்ல. ஆனா நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல. பெஸ்ட் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்றதுல எந்த அளவுக்கு நல்லது இருக்கோ அதை விட அதிகமா அவளை லவ்வர் ஆக்காம கல்யாணம் பண்றதுல கெட்டதும் இருக்கு. நான் ஒன்னும் சிச்சுவேஷனுக்காக கல்யாணம் பண்ணிட்டு கைட்டி விடுறவெல்லாம் கிடையாது. நம்ம 2 பேரும் இப்போ கல்யாணம் பண்ணிட்டோம். நாளைக்கு நம்ம 2 பேரும் தான் குழந்தை பெற்றுக்கிட்டு வாழவும் போறோம். வயசானக்கு அப்புறமும் கடைசி வரைக்கும் ஒருத்தர் கை பிடிச்சிட்டு நடக்கவும் போறோம். ஆனா எனக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் வேணும்ல. என்னால டக்குன்னு அடாப்ட் ஆக முடியலடா. எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடு. அப்போ நீ தான் உங்க வீட்ல பேசி டைம் கேட்கணும். ஏய் இரு. அப்ப நீ என்ன லவ் பண்றியா? சாச்சா, எனக்கு அந்த மாதிரிலாம் தாட் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. நெவர். அப்ப உனக்கு தானே டைம் தேவை. என்னை விட்டா உன்னை வேற யாரும் ஒழுங்கா பாத்துக்க மாட்டாங்க. பாரா, நீ பண்ற கிரிஞ்சையும் கோமாளித்தனத்தையும் என்னை விட்டா யாரும் ரசிக்க மாட்டாங்க. 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. உங்க அப்பா இந்த டைமிங்ல மட்டும் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாண்டி. மாப்பு மண்டையா. டேய் இருடா. எப்படியாவது பார்த்து சமாளிக்கணும்டா. சரியா? 5 நிமிஷம் 10 செகண்ட் ஆயிடுச்சு. இதோ வந்துட்டேன் மாமா. உன்னால டைம் கிடைக்கட்டும். அவன் மண்டைய பொளக்கல. என்ன பண்ண போறான்னு தெரியலையே. உங்க அம்மா சொன்னதை வச்சு பார்த்தா நீங்க இன்னும் தம்பதிகள் ஆகலன்னு தெரியுது. தமயந்தியா அது யாருப்பா? நீ இந்த மாதிரி மொக்க சொக்கெல்லாம் போடுவேன்னு உங்க அம்மா வர்றப்பே சொல்லிட்டான். என்கிட்ட வேணாம். நாட் ஃபார் மீ. டாடி. அங்கிள், அதெல்லாம் இல்ல அங்கிள். நாங்க நிஜமாலே ஒன்னாதான் இருக்கோம். ஏங்க அவன் பொய் சொல்றான். நீங்க புருஷன் பொண்டாட்டியா இருக்கீங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்களான்னு நான் இப்போ ஒரு மிலிட்டரி டெஸ்ட் வைக்க போறேன். அதுல தெரிஞ்சிடும் நீங்க புருஷன் பொண்டாட்டியா இல்ல ஃப்ரெண்ட்ஸான்னு. ஐ வில் ஃபவுண்ட் இட். மிலிட்டரி டெஸ்டா? உங்க அப்பா என்னடி சொல்றான்? டேய், கண்டுபிடிச்சிருவானோ? உனக்கு தெரியாது. அவர் சரியான கோளாறுடா. நான் ஐவிக்கு கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு கொடைக்கானல் போனதே ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாரு. நீ போய் சொன்னா நானே கண்டுபிடிச்சிருவேன்டி. அதை விட இப்ப என்ன பண்றது? ஆரம்பிக்கலாங்களா? நோ நோ மாமா. எல்லாம் புரிஞ்ச மாதிரி கான்ஃபிடென்ட்டா உட்காருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குமரனுக்கு. எஸ் மாமா. என் பொண்ணு அதிகமா யூஸ் பண்ற வார்த்தை என்ன? எரும மாடு, பன்னி, வெண்ணெய், லூசு. இப்போ கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ்லாம் கூட யூஸ் பண்றா. கரெக்ட். மாப்பிள்ள சூப்பரா சொன்னார்ல. 10 நிமிஷம் இவகிட்ட பேசினா இதை யார் வேணாலும் சொல்லலாம். ஆமால்ல. சரி, சுவாதிக்கு கொஸ்டின். மாப்பிள்ளைக்கு பிடிச்ச பிளேஸ் எது? அவனுக்கு பொண்ணுங்க இருக்கிற எல்லா இடம் தான் பிடிக்கும். டஃப் பா டஃப். கரெக்ட் மாமா, கரெக்ட். கப்பிள்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். குமரன், சுவாதியோட சப்பல் சைஸ் என்ன? வாட் இஸ் த சைஸ்? ஏண்டா மாடிக்கு போய் துணி காயப்படுன்னு சொன்னா பக்கத்து வீட்டு ஆண்டிவா பாத்துட்டு இருக்க. அம்மா. 2 4 6 and 7. 7 மாமா. கரெக்ட். செருப்பால அடி வாங்கினதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. கப்பிள்ஸ். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சுவாதி, மாப்பிள்ளையோட ஹிப் சைஸ் என்ன? ஹிப் சைஸ் 34 டாடி. கரெக்ட். கரெக்ட். கப்பிள்ஸ். நோ, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இருக்குடி உனக்கு. சரி சுவாதி, மாப்பிள்ளைக்கு டயர்ட்ல உடம்பெல்லாம் வலிக்குது. நீ என்ன பண்ணுவ? அப்பா, நான் அவனுக்கு ஆட்டுக்கால் சூப் வச்சு காலையில நல்லா பிடிச்சிடுவேன். வலி போற மாதிரி. அடி பாவி, நீ அடிக்கிறதுனால தான் நீ உடம்பு வலியே வரும். கப்பிள்ஸ். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீ சமைக்கிறதுல மாப்பிள்ளைக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? அதுவாப்பா, நான் பன்னீர் வச்சு ஒரு ரசம் வைப்பேனா அதெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லடா? ஓன்ற மாதிரி இருக்கும் மாமா. தெரியாம கேட்டம்மா, பாவம் மாப்பிள்ள. தேங்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் மாமா. சரி, லாஸ்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சுவாதி, மாப்பிள்ளைக்கு உடம்புல எத்தனை மச்சம் இருக்கு? மச்சமா? ஐயோ, எனக்கே தெரியாது. உடம்புல எத்தனை எலும்பு இருக்குன்னு இருக்கும் தெரியலையே. ஒரு குத்தமா சொல்லிவிடும். அப்பா 57பா. மாப்பிள்ள பெரிய மச்சக்காரனா இருப்பான் போல. என்ன மாப்பிள்ள கரெக்டா? கரெக்ட் தான் மாமா. செக் பண்ணீங்களா? பேண்ட் கழட்டு வா, சட்டை கழட்டு வா. பாக்குறீங்களா? எண்ணி பாக்குறீங்களா? 54 நம்பிட்டேன். கழட்டு வா. அத்தை இருக்காங்களேன்னு பாக்குறேன். கப்பிள்ஸ். கப்பிள்ஸ். ஏங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்னடி நீ எப்ப பார்த்தாலும் இதே தான் சொல்லிட்டு இருக்கற? அவங்க எல்லாம் கரெக்டா தான் இருக்காங்க. அப்போ சுவாதிய மாப்பிள்ளைக்கு முத்தம் கொடுக்க சொல்லுங்க.
முடிஞ்சு வச்சான்ல ட்விஸ்ட். இவங்க விட மாட்டான் போல. டேய் எழுந்து வாடா. ஐயோ முத்தம் கொடுத்து அடிப்பாளே. அடி வாங்கிட்டு வந்துடும் அம்மா. டேய் கிஸ் பண்றா. என்னடி சொல்ற? சொல்றேன்ல. வைக்கப்படாம கொடுங்க, நான் வேணா கண்ணை முடிக்கிறேன். போதுமா? நம்புறீங்களா இல்லனா? இவ இப்படி பண்ண மாட்டாளே. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க, எனக்கு நல்லா தெரியும். உனக்கு என்ன பிரச்சனை? அவங்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்காங்க. கிளம்பு கிளம்பு, வா போலாம். பேக் பண்ண சீக்கிரம். சாரி மாப்ள. நன்றி மாமா. அவங்க 2 பேரையும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். வாடி போகலாம், அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷமாம்மா நீங்க வந்தது. உங்க அப்பா வேணா உங்களை நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். கண்டுபிடிக்கிறேன். என்னடி எப்பவுமே கிஸ் பண்ண வந்தா பறக்க விடுவ, இன்னைக்கு பரவசமாக்கி விட்டுட்ட. டேய் நான் அதை பண்ணனா என்னதாச்சும் பண்ணிருப்பாரோ இல்லையோ, உன்னை சுட்டு தள்ளிருப்பாரு. மாமா நெக்ஸ்ட் டைம் கேப் போட்டு வாங்க மாமா, கண்ணு கூசுது. ஓகே மாப்ள. சாரி மாப்ள, உங்கள் அத்தை பேச்சை கேட்டு நான் உங்களை சந்தேகப்பட்டேன். மனசில் வச்சுக்காதீங்க. பரவாயில்ல. டோன்ட் டேக் இன்டு த கார்ட். இவன் வேற இங்கிலீஷ்ல ஒரு வாட்டி தமிழ் ஒரு வாட்டி மாத்தி மாத்தி பேசின்னு இருப்பான். இப்போ எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல. எப்பவுமே என் கண்ணு உங்க மேலதான் இருக்கும். அவன் கிடக்குறா மாப்ள, அவன் எப்பவுமே அப்படித்தான். நாங்கள் கிளம்புறோம். அம்மா இன்னொரு 2 நாள் இருந்துட்டு போலாம்ல. அடிங்க கொசு கொசு. மவள ஏதாவது பேசுன மொதல் டெட் பாடி நீ தான். நீங்க மூட்டு கிளம்பு மாமா. மாப்ள, இந்த கொஞ்சல் மட்டும் பத்தாது. இன்னும் 2 மாசத்துல நல்ல செய்தி வரணும். 10 மாசத்துல என் பேரை என் மூஞ்சில உச்சா போகணும். வெரி நைஸ் ஃபேமிலி. இல்ல இதெல்லாம் ட்ராமான்னு தெரிஞ்சது, என் கண்ணுல இருக்கிற புல்லட் குமரன் நெத்தில இருக்கும். முதல்ல இவங்கிட்ட இருந்து கண்ணை புடுங்கணும். சரி மாப்ள, நான் கிளம்புறோம். பாய் பாய். ஓகே பை பை. நான் போயிட்டு வரேன், உடம்பு பாத்துக்கோ. போயிட்டு வராதீங்க. பாய். ஒரு வழியா சமாளிச்சு போயிட்டாங்கடா. தப்பிச்சிட்டோம். கட்ட பறந்துடுச்சு. டேய் குமரா என்னடா ஆச்சு? டேய் டேய் எழுந்திரா. டேய் டாக்டர், இன்னும் கோலி சோடா உடைச்ச மாதிரியே இருக்கு டாக்டர். டாக்டர் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? பயப்படாதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லை. தேங்க்ஸ் டாக்டர், நான் கூட ரொம்ப பயந்துட்டேன். நானும். மறக்காம நம்ம கிளினிக்கு கூகுள்ல 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டுருங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் என்ன டாக்டர்? கிட் கேட் கேட்பரின்னு எல்லாம் போட்டுடுறேன். ஏய் ஏற்கனவே வலியில இருக்கிற நீ வேற வெறுப்பேத்திட்டு இருக்க டாக்டர். இருந்தாலும் அடி வயிறு ஏதோ வலிக்கிற மாதிரி இருக்கு டாக்டர். கல்லணையில இருந்து வர தண்ணி காவேரிக்கும் கொள்ளிடத்துக்கும் பிரிஞ்சு போறது இல்லையா, அது மாதிரி தான் அந்த வலியும். அங்கங்க கொஞ்சம் பிரிஞ்சு வரும். நான் சொன்ன டேப்லெட் போடுங்க, சரியாயிடும். சரி ஆகலனா டாக்டர்? சாட் ஜிபிடில போட்டு பாருங்க. சரி ஓகே டாக்டர். சரியா? அப்ப இந்த டாக்டரை விட அந்த சாஃப்ட்வேர் தான் நம்புறீங்களா? அப்படி இல்ல, கொஞ்சம் சும்மா இருடா. சரி ஒரு டாக்டர் சொல்ல முடியாது, அந்த ஏஐ சொல்லிடுமா? உனக்கு ஃபீவர் வந்துச்சுன்னா எவ்வளவு ஃபீவருக்குன்னு தொட்டு பார்த்தா தான் தெரியும். ஊசி போட்டாதான் சரியாகும். அந்த ஏஐ வந்து ஊசி போடுமா? ஐயோ போடாது டாக்டர், நீங்களே போடுங்க. இப்போ உனக்கு வந்திருக்க பிரச்சனையை கேட்டா அதுக்கு தெரியுமா? போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லும். அனுப்புவியா? கூச்சமா இருக்கும் டாக்டர். இப்ப கூட உங்களுக்கு ஆன்மா போயிடுச்சுன்னே இந்த டாக்டருக்கு தான் தெரியும், அந்த சாட் ஜிபிடிக்கு இல்ல. ஆன்மா போயிடுச்சா? என்ன டாக்டர் சொல்றீங்க? பயப்படாதீங்க, இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. அட பாவி டாக்டர், உனக்கு அது பிரச்சனை இல்லையா? எனக்கு அது பெரிய பிரச்சனையா? டாக்டர் வந்த உடனே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னீங்க. அப்பவே சொல்லியிருந்தா நீங்க 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டுருக்க மாட்டீங்கல்ல. யோ மெண்டல் டாக்டர். கொஞ்சம் இருடா, பேசிட்டு இருக்கல. நீ ஏற்கனவே வழியில துடிச்சிருக்க, இவன் இன்னும் வேற வெறுப்பேத்திட்டு இருக்கான். கொஞ்சம் அமைதியா இருடா. என்னடி அமைதியா இருக்குது? உன்ன அடிச்சா சரியாயிடும்டி. நல்லா ஸ்கூல்ல லாஸ்ட் பெல் அடிக்கிற மாதிரி எம்பி அடிச்சிட்டு என்ன புலம்ப விட்டுட்டியே சுவாதி. டேய் நான் வேணும்னே பண்ணலடா டாக்டர், இதுக்கு வேற வழியே இல்லையா? 99% இல்ல. அப்போ அந்த 1% டாக்டர்? அது கண்டிப்பா இல்ல. டேய் முட்டா பைய டாக்டர், உன்னை அடிச்சு பக்கத்து ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணல. பீஸ் புடுங்கற உன் ஃபியூஸை நான் புடுங்கறேன்டா. இல்ல டேய் கோபப்படாதடா. கோபப்படாம என்னடி பண்றது? உங்க அப்பன் கிரவுண்ட் பண்ணி என்ன சொன்னா ஞாபகம் இருக்குதா? அங்க என்னத்த பாக்குறான்? 10 மாசத்துல என் பேரை என் மூஞ்சில உச்சா போகணும். இல்ல என் கண்ணுல இருக்கிற புல்லட் குமரன் நெத்தில இருக்கும். அவனுக்கு மட்டும் எனக்கு ஆன்மை இல்லைன்னு தெரிஞ்சது, நம்ம 2 பேரும் காலி. 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டுருங்க. என்ன ரூம்குள்ள வாக்கிங் போயிட்டு இருக்கான்? உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து சந்தோஷம் போச்சு, நிம்மதி போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு. முடி போச்சு, சடையாய் போச்சு.
மறந்துட்டியே. இப்போ ஆண்மையும் யோ டாக்டர் உனக்கு என்ன பக்கத்து ஹாஸ்பிட்டல் படுக்கணுமா மஃபன டேய், அத விடுறா. இத சமாளிக்கணும். அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன பண்ணுவாருன்னே தெரியல. அதுக்கு ஏதாவது யோசிங்க. கரெக்ட். ஸ்வாதி நம்ம வேணா டிங்க்ல இருக்கோம்னு சொல்லிடலாமா? அப்படின்னா டியூவல் இன்கம், நோ கிட்ஸ். கல்யாணம் பண்ணிக்கலாம், சம்பாதிக்கலாம், பட் நோ கிட்ஸ். அதுதான் டேய், இதெல்லாம் சொன்னா எங்க அப்பா கோவப்படுவாருடா. என் லைஃபே நாசமா போச்சு. டேய் குமரா, நம்ம ஏன் அப்பா கேட்கும்போது நான் பிரெக்னெண்டா இருக்கேன் சின்னதா ஒரு பொய் சொல்லி கொஞ்ச நாள் சமாளிக்க கூடாது? உங்க அப்பனுக்கு அதுக்கப்புறம் அந்த சின்ன பொய் தெரிஞ்சதுன்னா சின்ன புல்லட்ட பெரிய கடல போட்டு என்ன சுட்டுறாண்டி. ஆமால. ஆனா உனக்கு கவுன்சியா என்ன? இது எல்லாத்தையும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. என்னது? எப்படி பார்த்தாலும் எங்க அப்பா ஒண்ணு சுட்டுவாரு. அது மட்டும் கன்ஃபார்ம். ஐயோ சந்தோஷப்படுறாளே. ஸ்வாதி டாக்டர் ஏதோ நமக்காக தீவிரமா யோசிக்கிறாரு. அங்க பாரு. ஆமாண்டா. யோசிக்கிறத பார்த்தா நம்ம பிரச்சனை தீர்த்துறாரு போல. அதுதான் கரெக்டா. என்னாச்சு? டாக்டர், நீங்க குமரனுக்கு எப்படி சரி பண்ணணும்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க? சேச்சா, மத்தியானம் லஞ்சுக்கு என்ன சாப்பிடலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இவன் என் கையில டெட் பாடி ஆகும் போக மாட்டேன். இவனா டேய் கொஞ்சம் இருடா. டாக்டர், இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு கொஞ்சம் யோசிங்க. கண்டிப்பா ஏதாச்சும் இருக்கும். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நீ என்ன மறந்து வச்ச பொருள் எங்க இருக்குன்னு யோசிச்சு பாக்குற மாதிரி கேட்டுனுக்குற. அவன் டாக்டர், அவனுக்கு இதெல்லாம் தெரியணும்டி. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆல்ரெடி ஒருத்தனுக்கு நடந்திருக்கு. என் ஃப்ரெண்டு தான் அந்த பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட் பண்ணான். அப்போ சூப்பர். அந்த டாக்டர் அட்ரஸ் தாங்க, நாங்க அவர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கிறோம். வாஸ்வாதி போலாம். ஆனா அவரு செத்துட்டார். என்ன டாக்டர் சொல்றீங்க? செத்துட்டானா? ஆனா அங்க பண்ண தப்ப பண்ணாம என்னால இதை சரி பண்ண முடியும். பயப்படாதீங்க. நான் ட்ரீட்மெண்ட் பார்த்த எல்லா பேஷண்ட்டும் இது வரைக்கும் சரியா இருக்காங்க. இட்ஸ் ட்ரூ. நம்புனா சரி பண்ண ட்ரை பண்ணுவேன். நிறைய டாக்டர்ஸ்க்கு இதை ட்ரீட்மெண்ட் பார்க்க தெரியாம நிறைய பிரச்சனைலாம் வருது. அதுக்கு தான் சொல்றேன். சரி டாக்டர், நீங்க சொல்லுங்க. குஞ்சேஷ் எப்படி இருக்க? குட்டி குஞ்சேஷ் எப்படி இருக்கான்? அது ஒன்றும் இல்லை, நம்ம பேஷண்ட் ஒருத்தருக்கு ஆன்மை போயிடுச்சு. டாக்டர் அதை வேற அடிக்கடி சொல்லாதீங்க டாக்டர். சொல்லும் போதெல்லாம் வலிக்குது. ஓ ஓகே ஓகே ஓகே. அதான் நம்ம பேஷண்ட்டுக்கு ஆப் போயிடுச்சு. அதை க்யூர் பண்ணுறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கு? ஓகே ஓகே குஞ்சேஷ். என்னாச்சு டாக்டர்? இதோ ரிப்போர்ட் பார்த்துட்டு சான்ஸ் இருக்கான்னு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே. டேய், அப்பா கால் பண்றாரா? ஐயோ என்னடி கட் ஆயிடுச்சு? உங்க அப்பா அன்லிமிட்டெட் கால்ஸ் வந்தாலும் மிஸ் கால் கொடுக்கறது விட மாட்டான்ல? என்னது இருக்கா? எஸ். டாக்டர், என்னாச்சு? க்யூர் பண்ணிடலாம்ல? அதெல்லாம் இல்ல, லஞ்சுக்கு முண்டாசப்பட்டி பிரியாணி இருக்கான்னு கேட்டிருந்தேன். இருக்குன்னு சொன்னாங்க. குஞ்சேஷ் 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 உட்காருங்க, வலிக்க போகுது. ஹலோ, சொல்லு. குஞ்சேஷ்னால தப்பிச்சிட்டடா. அப்படியா? சரி ஓகே, பார்க்குறேன். என்னாச்சு டாக்டர்? சரி பண்ண முடியாதா? இல்ல, சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டாரு. யோ டாக்டர், அதையே சஸ்பென்ஸா சொல்லி தொலைற? டாக்டர், அப்போ இதை சரி பண்ணிட முடியுமா? எஸ், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா அதுக்கு சில ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணணும். கெமிக்கலாகவும் பண்ணணும், பிசிக்கலாகவும் பண்ணணும். சூப்பர் டாக்டர், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. இன்னும் எண்ணி ஒரு மாசத்துல என் புருஷனுக்கு ஆன்மை திரும்ப வந்துடணும். சரி பண்ண மட்டும் அப்படியே பிடிங்கி தள்ளிடுவ. ஆனா அது நீங்க சொல்ற டைம்லாம் சரியாகுமான்னு தெரியலையே. ஏன் டாக்டர்? அது எப்போ சரியாகும்லாம் தெரியாது. ஆனா அது சீக்கிரம் சரியாகணும்னா ஒரு வழி இருக்கு. என்னது டாக்டர்? கொஞ்சம் செலவாகும். யோ, அது எப்படியா செலவானா சீக்கிரம் சரியாயிடும்? கோயிலில் ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கினா சாமியை போய் பக்கத்துல பாக்குறது இல்லையா, அந்த மாதிரி தான். யோ யோ யோ, நீ காசு கேட்கறது கூட பிரச்சனை இல்லையா? ஆனா இந்த மாதிரி தத்துவம் சொல்றதுதான் என் கடுப்பாகுது. டேய் கொஞ்சம் சும்மா இருடா. டாக்டர், நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு மாசத்துல என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு என் புருஷனுக்கு நம்ம ஆண்மையை கொண்டு வரோம். போட்டுக்கோங்க. ஸ்வாதி, எனக்கு ஆன்மை வந்துருமாடி? வரலனா என்னடி பண்றது? டேய், அதெல்லாம் வந்துரும்டா. அதான் டாக்டர் சொல்லியிருக்காருல. டாக்டர் சொல்லியிருக்காரு, ஆனா இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? ஐயோ, அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சா அவர் உன்கிட்ட இருந்து என்ன பிரிச்சு எனக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அப்புறம் அவன் கூட நான் ஒரு குழந்தைய பெத்துட்டு அப்புறம் அந்த குழந்தைக்கு 3 வயசான ஸ்கூல்ல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு டாக்டருக்கு படிக்க வச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுமே. இதெல்லாம் என்னால முடியாதுடா. ஏண்டி, உங்க அப்பனுக்கு தெரிஞ்சா நான் ஒரு வார்த்தை தாண்டி சொன்னேன். அதுக்குள்ள உன் பையனுக்கு கல்யாணம் பண்ற அளவுக்கு போயிட்டா? டேய், பையன்னு சொல்ல முடியாது, பொண்ணா கூட இருக்கலாம்ல. ஆஹா, எனக்கு தெரிஞ்சு போச்சுடி. உங்க அப்பன் கன் எடுத்து சுடும் போது அப்பா புல்லட் லோட் பண்ணலப்பா அவர்கிட்ட கொடுத்தாலும் கொடுப்ப. ஆளை விடுறி, என்னால முடியாது உங்க கூட. அப்படியெல்லாம் உன்னை விட்டுற மாட்டேன்டா. நீ என் ஃப்ரெண்டா இருக்கும்போது உன்னை எப்பயாச்சும் விட்டு கொடுத்துருக்கனா? இல்ல,
இப்போ நான் உன் வைஃப்டா. இப்போ மட்டும் எப்படிடா உன்னை விட்டு கொடுப்பேன்? அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன்டா. அதெல்லாம் சரிடி. ஆனா இது என்ன ட்ரை பண்ணியும் சரியாகலனா? இங்க பாரு, இது சரி ஆகுமா ஆகாதான்லாம் எனக்கு தெரியல. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம். அப்படி ஒரு வேலை ஆகலனாலும் நமக்குள்ள எதுவும் மாற போறது இல்லடா. நம்ம அப்படியே தான் இருப்போம். சரியா? உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா விட்டுட்டு போறதுக்கு நான் யாரோவா? உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரா. அப்போ உனக்கு இன்னும் என் மேல லவ் வரலையாடி சுவாதி? இல்ல, லவ் லைட்டா வர மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா உனக்கு இப்படி ஆனோன்னு போயிடுச்சுடா. ஆகலடி, நீ தான் ஆக்குன. நீ முதல்ல எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. ஒரு சத்தியம் என்னடா? 1000 சத்தியம் பண்றேன். என்ன ஆனாலும் நான் உன்னை விட்டுட்டே போக மாட்டேன். ஏச்சி லூசு, எனக்கு அது தெரியும். நான் இம்பார்ட்டன்ற விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. டேய், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையாடா? உன்னை இந்த விஷயத்துல நம்ப மாட்டேன்டி. நீ ஓட்டவாய். டேய், அது உன் மேல இருக்கிற அக்கறையிலயும் பாசத்திலயும் கை தவறி வாயில இருந்து வார்த்தை வந்துரும்டா. அதுக்காக தான் கேக்குறேன், சத்தியம் பண்ணு. இன்னில இருந்து ஃபுல் ஃபோர்ஸ்ல ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் டாக்டர் என்ன சொன்னாரு? நல்லா ஜூஸ் குடிக்கணும். 7 கேம்பாவா டாக்டர்? ஃப்ரெஷ் ஜூஸ், அதுவும் உடம்புல ஊட்டச்சத்து ஊட்டுற மாதிரி இருக்க பழங்கள் உள்ள ஜூஸ். பையா, என்னென்ன ஜூஸ்லாம் இருக்கு? கேவா? நமக்கு ஹிந்தி தெரியாது, அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அத்திப்பழம் ஜூஸ் இருக்கா? ஃபிக்கு 1 ஏக். अच्छा फिका அச்சா. டேய், ஒண்ணு எப்பறா பத்தோ? பையா 3 போடு. 3? ओ भैया இவங்க இவன் வேற இருக்கிற நிலைமை புரியாம. பையா, முந்திரி திராட்சை பாதாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நைட் ஃபுல்லா தேன்ல ஊற வச்சு ஒரு ஜூஸ் போடுவாங்கல்ல, அந்த ஜூஸ் ஒண்ணு. अरे लड़की अरे நீ உன் வீட்ல செஞ்சு தான் சாப்பிடணும். இது கூட இல்லாம ஒரு ஜூஸ் கடை வச்சிருக்கான். டேய், போடா போடா. பையா तुम ही हो. अच्छा भाई बहुत अच्छा. ஐயோ இவன் வேற. ஏய், எப்படி இத்தனையும் குடிக்கிறது? எக்ஸ்ட்ராவா குடிச்சாதான்டா சீக்கிரமா சரியாகும். குடி. அப்படியே சரியாகிட்டா மட்டும் புடிங்கி தள்ளிடுவா. எப்படியோ பக்கத்துல வந்தா பறக்க விட போறா. அது குடிடா. ஸ்வாதி, இத குடிக்கும் போதே எனக்கு சரியாகிற மாதிரி ஃபீல் ஆகுதுடி. ஐயோ, ஏண்டி? இல்லடா, உனக்கு இப்படி அடிபட்டுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் மேல கொஞ்சம் லவ் வர மாதிரி இருந்துச்சு. இப்போ உனக்கு சரியாகுதுன்னு சொன்னியா, அதனால அந்த லவ் ரிட்டர்ன் போற மாதிரி தெரியுதுடா. ஏய், என்னடி இது புது கதையா இருக்கு? கண்ணாடியை திருப்பினா எப்படி ஆட்டோ ஓடும்? எனக்கு அப்படிதான்டா இருக்கு. ஏதாவது லாஜிக் கூட பேசுடி. தெரியலடா, ஒருவேளை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்ததுனால அப்படி தெரியுதான்னு. ஆஸ் a பெஸ்ட் ஃப்ரெண்டா யோசிச்சா உனக்கு சரியாயிடணும்னு தோணுது. பட் ஆஸ் a வைஃபா யோசிச்சா சரியானதுக்கு அப்புறம் எப்பறம் ஃபேஸ் பண்ணணும்னு பயமா இருக்குடா. ஏய், நீ பேசுறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குடி. நீ பண்றத பார்த்தா எனக்கு இன்னொரு அடியை போட்டு என்ன மொத்தமா சரியாகாத மாதிரி பண்ணிடுவ போல இருக்கு. இது சரிப்பட்டு வராது. நான் தண்ணி கொடுத்துட்டு போறேன். டேய், எனக்கு ஒரு ஐடியா. நம்ம வேணா உனக்கு சரியாகிற வரைக்கும் ஹஸ்பண்ட் வைஃபா இல்லாம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? அப்போதான்டா எனக்கு வேற எந்த தாட்ஸும் இல்லாம நீ சரியாகிற வரைக்கும் என்னால ஃபுல்லா சப்போர்ட் பண்ண முடியும். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். ஏன் நம்ம இப்போ அப்படிதாண்டி இருக்கோம்? இப்போ உள்ள மாதிரி இல்லடா, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோமே, அந்த மாதிரிடா. கல்யாணத்துக்கு முன்னாடி மாதிரியா? இப்போவே இவ்வளவு சமாளிக்க முடியல. இன்னும் கல்யாணத்துக்கு முன்னாடி மாதிரிலாம் இருந்தா நம்ம மாட்டணும். நடுராத்திரியில எங்கடி கூட்டு போற? நடுராத்திரியா? டேய், விடிஞ்சிருச்சுடா. அதுக்கு எங்கடி கூட்டு போற? டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? அக்கார்டிங் டு த குஞ்சஸ் தியரி, உங்களுக்கு ஆன்மை திரும்ப வரணும்னா நீங்கள் எவ்வளோ இன்டேக் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஃபிசிக்கலாக ஃபிட்டாகவும் உடம்ப ஹெல்த்தியாகவும் வச்சுக்கணும். கேட்டியா? அதுக்கு தான் இப்போ நம்ம ஜாகிங் வந்திருக்கோம். என்ன ஸ்வாதி, வாக்கிங்லாம் போசா? அது என் புருஷனுக்கு ஆன்மை போயிடுச்சுல, அது சரி பண்றதுக்காக. ஓ சூப்பர் சூப்பர். நேத்தாண்டி சத்தியம் பண்ண உளர மாட்டேன்னு. டேய், அது நான் வைஃப் கேரக்டர் இல்லாம பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேரக்டர் இருந்தனா, அதனால தான்டா தெரியாம உளறிட்டேன். சரி, அதெல்லாம் விடு. இப்போ வா ஜாகிங் போலாம். நான் வரல, நீ போ. டேய், அப்புறம் எப்படிடா சரியாகும்? அப்பாக்கு மட்டும் நீ இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், நம்ம 2 பேரும் பிரிச்சு எனக்கு வேற ஒரு கல்யாணம். தயவு செய்து திரும்ப திரும்ப அதை சொல்லாதடி ப்ளீஸ் ரீ. அதுக்கு தான் சொல்றேன், எப்படியாவது சரியாகணும்ல. சரி வா. மவளே, நீ மட்டும் சரியானதுக்கு அப்புறம் எனக்கு என்ன இருந்து பாரு. என்னடா இன்னும் அங்கேயே நிக்கிற? வாடா. ஐயோ, புலம்பது கூட கேட்காம போறாளே. போடி, நான் வரல. டேய், அப்புறம் உனக்கு ஆன்மை எப்பறா திரும்ப வரும்? ஐயோ, என் மானத்தை தெருவா பிரச்சாரம் பண்றாளே. வந்து தொலைக்கிறேன். டேய், எக்ஸசைஸ் ஆரம்பிக்கணும். இப்ப புஷ் அப் பண்ணு. எக்ஸசைஸா? அதெல்லாம் பண்ண முடியாது. டாக்டர் என்ன சொல்லிருக்காரு தெரியும்ல? ஏங்க, சும்மா சொல்லிட்டு இருக்க முடியாது. அதான் ஒரு வாட்டி சொல்லிட்டேன்ல, பண்ணுங்க. அதான் சொல்லிட்டார்ல, பண்ணு. ஐயோ, டயர்டா இருக்குடி. டேய், சீக்கிரம் பண்ணாதான் சீக்கிரம் சரியாகும். அப்பதான் சீக்கிரமா குழந்தை பெத்துக்க முடியும். மவளே, இதே சொல்லிட்டு இருக்க. சரி பண்றடி, சரி பண்றா. அப்புறம் நீ என்ன பண்ற நான் பாக்குறேன். காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்கறானே. டேய், மூஞ்சில மட்டும் தான் மூவ்மெண்ட் இருக்கு. ஏறடா, பண்றா.
ஏறு கம் ஆன் எஸ் கம் ஆன் கம் ஆன் Spiderman மாதிரி தொங்க விட்டாலே. பண்றா கம் ஆன் டேக் கம் ஆன் டாங்லியோட பவர் மொத்தமும் எனக்கு ஏய் பத்தல கால் என்ன தூக்கி பேலன்ஸ் பண்றா கால் கம்பில படுது பாரு தூக்கு கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் நல்லா கீழ வரைக்கும் போயிட்டு வரணும் டேய் டீச்சரா பண்றா ஐயோ செகண்ட் ரவுண்ட் போறாளே. ஐயோ 1 2 3 டேய் பண்றா முடியலடி. இதுக்கு தான் சொல்றது உடம்பு ஜிம்முக்கு போய் நல்லா ஃபிட்டா வச்சுக்கணும் கேக்குறியா ஏய் உனக்கு ஜிம் ஃப்ரீக்கா இருக்கிற பசங்களை பிடிக்கும்ன்றதுக்காக என்னைய ஜிம்முக்கு அனுப்பலான்னு பாக்குறியா? நெவர். இதுக்கு மேல உனக்கு என்ன பாடி பில்டர் பையனா கிடைக்க போறான்? இந்த ஜென்மத்துல உனக்கு நான் தான் இருக்கிறத வச்சு வாழ போய். ஏய் சுவாதி. ஹே நிதிஷ் பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு எப்படிடா இருக்க? ஏய் awesome டி. How are you? ஐ அம் ஃபைன். ஏய் எதுக்கு ஃபார்முலா பேசிட்டு? Let's give a hug. ஏய் வாட் a surprise. நீ என்னங்க பண்ற? நானும் குமரனும் ஜாகிங் வந்தோம்டா. குமரனா? அவன் எங்க? நான் பார்க்கவே இல்லையே. எங்க அவன்? நீ என்னடா பொண்ணுங்க இருக்கும்போது பசங்களை பாத்துக்கிற? எங்க அவன்? ஏய் ஹாய் ப்ரோ. How are you man? இது வரைக்கும் நல்லா தான் ரொம்ப இருந்தேன். இளைச்சிட்ட? ஆனா இப்ப 7:30 வந்துருச்சு. விளங்கிடும். குட். நீ? ஏமா நைஸ். ஆமா நீங்க என்ன பண்ற? சுண்டல் வைக்க வந்தேன். ஓ குட். சீக்கிரமா வித்துட்டு வா. அப்புறம் தேங்காய் பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோ. இருடி உனக்கு கள்ளி பால் ஊத்துறேன். அதான் இப்ப ட்ரெண்ட்ல இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம். டேய் அப்ப இருந்த மாதிரி அப்படியே இருக்கடா. நோ டச்சிங். அப்ப இல்லாத ஒண்ணு இப்ப என்கிட்ட இருக்கு. கெஸ் வாட்? அப்பவும் அறிவில்லை இப்பவும் அந்த மாதிரி தெரியல. லாவண்யா என்னதுடா? இட்ஸ் மை 6 packs. என்ன அங்கங்க வீங்கி இருக்கு? சூப்பர் எங்க காட்டு? என்ன காட்டா? இதோ காட்டுறேன். பப்ளிக் பிளேஸ்ல என்னடா பண்ற? டேய் குமரா ஹீரோஸ்லாம் 6 பேக்ஸ் காட்டுறதே இல்லையா? நான் இதுவரைக்கும் நேர்ல 6 பேக்ஸ் பார்த்ததே இல்லடா. என்ன பெரிய 6 பேக் ஃபிட்? இந்த ஜிம்முக்கு போறவங்க எப்படி நடப்பாங்கன்னு பாத்திருக்கியா? இப்படி நடப்பாங்க. டேய் அது ஜிம் ஃப்ரீக்கோட ஸ்டைல்டா. அப்படி சொல்லடி ஸ்வாதி. ஆனா ஸ்வாதி நீ போய் இவனை கல்யாணம் பண்ண நினைச்சு கூட பார்க்கல. ஐ திங்க் யூ வில் மேரி மீ. உனக்கு ஏமல தான கிரஷ். அப்புறம் எப்படிடி இவனை? ஏய் உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காவா? அதெல்லாம் எப்படி மறக்க முடியும் ஸ்வாதி? ரோஜா பூ மாலன் வயல வருது. ஏய் உனக்கு அவன் மேல கிரஷ் இருக்குன்னு என்கிட்ட ஏண்டி சொல்ல? டேய் அது வந்து ஆமா நீங்க ரெண்டு பேரும் டெய்லிங்க வருவீங்களா? அது வந்து குமரனுக்கு இது பாடியை ஹெல்த்தியா வச்சுக்கணும்ல, அதனால டெய்லி வந்துட்டு இருந்தோம். உன்னை பாத்துட்டோம்ல நீ தான் லாஸ்ட். சும்மா ரெண்டி உளறிக்கிட்டு. சாரிடா ஆமா நீங்க டெய்லி வருவியா? ஆமா நான் அப்படியே ஜிம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். யாரெல்லாம் பாடியை ஃபிட்டாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அப்புறம் யாரெல்லாம் உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வீட்டில் போய் டெய்லி பர்சனல் ட்ரைனிங் பண்றேன். ஏய் என்ன சொல்ற? உண்மையாவா? அப்ப எங்க வீட்டுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறியா? கண்டிப்பா. உனக்கு தானே? எனக்கு இல்லடா குமரனுக்கு. குமரனுக்கா? அவனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு தான் அடிபட்டு இம்பார்ட்டன்ட் ஆயிட்டல. இம்பார்ட்டன்ட்டா? அது சரி பண்ணுதா. அதான் டாக்டர் ஒர்க் அவுட் பண்ண சொல்லிருக்காரு. சொதப்பிட்டாலே. ஏய் என்னடி சொல்ற? குமரனுக்கா? ஆமாண்டா நான் தான் தெரியாம அடிச்சு இப்படி ஆயிடுச்சு. சரி பண்ணிடலாம்ல? ஓ கண்டிப்பா சரி பண்ணிடலாம். இவள சரி அப்ப நாளைக்கு கண்டிப்பா வீட்டுக்கு வந்துரு. கண்டிப்பா நான் அப்படியே கிளம்புறேன். நாளைக்கு பார்க்கலாம். மச்சான் டேக் கேர் டா. நீ போடா. பாய் ஸ்வாதி. புதைக்க வேண்டியது இருக்கு. பை ஏய் அருள்ஸ் மெண்டல் பைத்தியம். அவங்கிட்ட ஏண்டி உளறி தோல்ச்சா? டேய் அவன் ட்ரெய்னர்னு சொன்னானா அதான் கொஞ்சம் எக்ஸைட் ஆயி சொல்லிட்டேன்டா. ஏய் ஸ்வாதி அவனுக்கு சொன்னா ஊருக்கே சொன்ன மாதிரிடி மறந்துட்டியா? டேய் அப்ப இருந்த மாதிரிடா இப்ப இருப்பாங்க. அதெல்லாம் மாறி இருப்பான்டா. அவன் வழியறத பார்த்தாலே மாறி இருக்க மாட்டான்னு தெரியுது. உன்ன ஐயோ ஃப்ரெண்டா இருக்கும்போது டார்ச்சர் பண்ண வைஃப் ஆகி என்ன டார்ச்சர் பண்றடி ஸ்வாதி. ஐயோ டேய் வர சொன்னா நான் அட்ரஸ் கொடுக்க மறந்துட்டேன்டா. நான் போய் கொடுத்துட்டு வரேன். நீ இங்கே இரு சரியா? இவெல்லாம் உயிரோட இருக்கான்றது இப்பதான் தெரியுது. இவன் கால் பண்றான். ஹலோ என்ன மச்சான் உன் பொண்டாட்டி அடிச்சு உனக்கு ஆன்மா போயிடுச்சாமே? இப்பதான் கேள்விப்பட்டேன். என்னடா ஒரு வார்த்தை கூட சொல்லல? இப்போதானே போனா. அதுக்குள்ள நியூஸ் எப்படி போச்சு? மச்சான் ப்ளீஸ்ரா யார்கிட்டயும் சொல்றாரா ப்ளீஸ்ரா. டேய் குரூப் பாத்தியா இல்லையா? 1.5 வருஷமா மூடி இருந்த குரூப் உன்னாலதான் ஆக்டிவேட் ஆயிருக்கு. குரூப்ல போட்டுட்டானுங்களா? ஸ்வாதி எக்ஸாம் ரிசல்ட் கூட இவ்வளவு பயந்தது இல்லையே. இந்த டாக்டர் மேல வர நம்பிக்கையே வர மாட்டேங்குது. டேய் பாத்து வாடா. உனக்கு மட்டும் தான் டென்ஷனா? நான் உன்னோட அதிகமான டென்ஷன்ல இருக்கேன். நானே டாக்டர் என்ன சொல்வாருன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன்டி. டேய் குமரா இப்போ உனக்கு ஆன்மா வந்தா என்ன வரலனா என்னடா? வரலனா என்னவா? வரணும் ஸ்வாதி வரணும். எனக்கு அது வேணும். வேணும் தான் வரணும் தான். அதுக்குன்னு இப்படி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருந்தனா அப்புறம் அது வராமலே போச்சுனா? அதுக்கு தான் சொல்றேன் நீ ஃப்ரீயா விடு. இப்ப வரலனா என்ன? அது பொறுமையா வரட்டும்.
சுவாதி வந்துருச்சு. ஐயோ வந்துருச்சா? ஹலோ, இப்ப என்ன பண்றது? என்ன மூஞ்ச சோகமாவுது? அப்ப வரல போல. நம்மளும் மூஞ்ச சோகமா வச்சுப்போம். சுவாதி, நமக்கு வேற வழி இல்ல. உங்க அப்பா கிட்ட சொல்லிடலாம். என்ன சொல்லணும்? இன்னும் 10 மாசத்துல ஒரு பேரன் பிறந்து அவர் மூஞ்சில உச்சா போவான்னு சொல்லிடலாம் சுவாதி. டேய், அதான் உனக்கு வந்துருச்சா? ஆமா சுவாதி, ஆன்மா வந்துடுச்சு. ஐயோ, ஆன்மா வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைச்சா அதுக்குள்ள இந்த இளவெடுத்த டாக்டர் வர வச்சுட்டானே. அடுத்து என்ன சொல்லி சமாளிக்க என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏண்டா, எவ்ளோ தைரியம் இருந்தா என் பெர்மிஷன் இல்லாம என்னைய கட்டி பிடிப்ப? ஏண்டி, எனக்கே இப்போதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சரியா இருக்கு, திருப்பி நீ அங்கேயே அடிக்கிறியடி. மனசாட்சி இல்லையாடி உனக்கு? என்ன கட்டி பிடிச்சது மட்டும் இல்லாம நான் அடிக்க வந்தா தடுக்கறியா? என்ன சாவுடா சாவு. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய வந்து தொடுவ? பயம் விட்டு போச்சு. என்ன பண்ணி இவ்வளவு சமாளிக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஏதாவது இவன் எங்க பாக்குறான்? பொண்ணை பாத்துக்கிறியா? இந்த வரண்டி. டேய், என்னடா பண்ணிருக்க? இல்லடா, அந்த பொண்ணை பாரு, செம்ம அழகா இருக்கா. அதான் பாத்துட்டு இருக்கேன். பார்த்துட்டே மட்டும் இருந்தா போதுமா? போய் ஒரு ஹாய் சொல்றா. ஏய், எதுக்கு? வேணாம்ப்பா. அப்புறம் அவளுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சுன்னா? ஹாய், போலாமா? ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? டி போறா 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 போறடா போறடா போறடா. டி போறா. தண்ணி பாக்குறான். அவ்வளவுதான், போயிட்டா. இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா சரிப்பட்டு வராது. ஏதாவது பண்ணியே ஆகணும். இல்ல, எனக்கு புரியல. என்ன ஒரு பர்சனா உனக்கு பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்கு. ஒரு ஃப்ரெண்டா பிடிச்சிருக்கு? ஃப்ரெண்டாவா? பெஸ்ட் ஃப்ரெண்டாவே பிடிச்சிருக்கு. உன்னால நான் எல்லாமே இருக்க முடியாது. முடியவே முடியாது. அப்புறம் ஏன்டி ஒரு புருஷனா மட்டும் உனக்கு என்ன பிடிக்கல? அதுதான்டா தெரியல. இது சரிப்பட்டு வராது. இதுக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறேன். புரியல. ஒண்ணு, நீ என் பொண்டாட்டியா இருக்கணும். இல்லனா நான் வேற கல்யாணம் பண்ணிப்பேன். இப்போ ஒத்துப்பல. உன்னெல்லாம் நான் கல்யாணம் பண்ணதே பெருசு. இதுல வேற ஒருத்தி உன்னை கல்யாணம் பண்ணிப்பாளா? பண்ணிக்கோடா. பண்ணிக்கவா? பண்ணிக்கோ. பண்ணிக்கோனா எப்படி சுவாதி? எப்படின்னா அதான் யோசிச்சிட்டல, அப்ப பண்ணிக்கோ. விட்டா என்னையே உனக்கு ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் காட்டி அதுல உனக்கு பிடிச்ச பொண்ணுங்க கூட எல்லாம் உனக்கு டேட்டிங் அனுப்பி அதுல உனக்கு யார் செட் ஆவாலோ அவ கூட உனக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க சொல்லுவ போல இருக்கே. வாட் a plan. ஃபனி ஃபெலோ. சுவாதி, சூப்பர். இந்த ஐடியா நல்லா இருக்கே. அப்படியே பண்ணிடலாம். எது? எனக்கு வேற வேலை இல்ல. இருக்கலாம் சுவாதி, ஆனா உன்னை கல்யாணம் பண்ணி மன உளைச்சலுக்கு ஆளானதுக்கு பரிகாரமா நீ இத பண்ண போற. அது மட்டும் இல்லாம என்னை விட அதிகமா என்னை பத்தி உனக்கு தான் தெரியும். அதனால எனக்கு எந்த பொண்ணு செட் ஆகும், எந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் உன்னாலதான் கண்டுபிடிக்க முடியும். சோ இன்னில இருந்து நீ எனக்கு பொண்ணு பார்க்க போற. டாட். ஒரு பேச்சுக்கு சொன்னா நம்மளே பொண்ணு பார்க்க சொல்றான். முடியாதுன்னு சொன்னா வேற கப்பிள்ஸ் ஆக சொல்லி டார்ச்சர் பண்ணுவான். சரி, மெயின்டைன் பண்ணுவோம். ஏய், என்னடி ஆச்சு? பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டு தூங்குற. வாடா பொண்ணு பார்க்கலாம். அதுக்கு நீ இந்த நேரத்துலயா? காலையில பாத்துக்கலாம்டி. நீ 96 படம் பாத்திருக்கியா? அதுல நைட்டு தூங்கும் போது தான் த்ரிஷா விஜய் சேதுபதிக்கு பொண்ணு பாப்பாங்க. அதுக்கு எதுக்கு 8 வச்ச? அதுல விஜய் சேதுபதி கீழே தான் உட்கார்ந்திருப்பாரு. அதான். ஆனா நான் பார்த்த 96 படத்துல த்ரிஷா விஜய் சேதுபதி எட்டி உதைக்கிற மாதிரி ஒரு சீன் கூட வரலையே. ஒருவேளை நான் ஹிந்தி வெர்ஷன் பாத்திருப்பனோ? பொசிஷன் சேமா இருக்கணும்லடா, அதான் உதச்சேன். சரி, அதெல்லாம் விடு. நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கிட்ட உனக்கு என்னென்ன பேசிக் குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும் சொல்லு. உனக்கு எதெல்லாம் வராதோ அதுதானே குவாலிட்டிஸ். சமைக்கணும். நல்லா சமைக்கலனாலும் பரவாயில்ல, சமைக்கணும். நல்ல சாப்பாடு சாப்பிட்டு. நம்ம கல்யாணம் ஆகி எத்தனை மாசம் ஆச்சு சுவாதி? 5 மாசம். நல்ல சாப்பாடு சாப்பிட்டு 5 மாசம் ஆச்சு. வீட்டு வேலையெல்லாம் நான் மட்டும் தனியா செய்யக்கூடாது. எல்லாத்தையும் கூட சேர்ந்து ஷேர் பண்ணி அவளும் செய்யணும். எண்ணெய் மட்டும் துவைக்க கூடாது. பேசினா என்ன பேச வரும்னு கேட்கணும். அதை விட்டுட்டு கத்தக்கூடாது. கமான். எங்க போகணும்னு ஆசைப்படுறாலும் போகட்டும், எத்தனை மணிக்குனாலும் வரட்டும். ஆனா வாழ்க்கையில சாதிக்கணும்னு ஒரு குறிக்கோளோட வாழணும் சுவாதி. கூப்பிட்டா காது கேட்கணும். 2 கண்ணும் நல்லா தெரியணும். என்ன லவ் பண்ணும், என்னையே லவ் பண்ணும், என்ன மட்டும் தான் லவ் பண்ணும். எவ்வளவு சண்டை போட்டாலும் அடுத்த நாள் அதை ஞாபகமே வச்சிருக்க கூடாது. அதுக்கு நீ மெமரி லாஸ் பேஷண்ட் தான் கல்யாணம் பண்ணணும். எல்லாரையும் உன்ன மாதிரி நினைச்சா சுவாதி? அவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது இருக்கா? இப்போதைக்கு அவ்வளவுதான். மத்ததெல்லாம் அந்த பொண்ணை பார்த்து நான் நேர்லயே பேசிப்பேன்.
ஐயோ எனக்கு வெக்கமா வருது பெருமாளே. ஆமா, இந்த எந்த குவாலிட்டிஸும் என்கிட்ட இல்ல, நீ இதெல்லாம் என்கிட்ட இந்த எக்ஸ்பெக்டும் பண்ணதில்ல, அப்புறம் எப்பறம் என்ன கல்யாணம் பண்ண? ஒரு மனுஷன் ஒரு தடவை தான் அடி வாங்குவான் சுவாதி, இன்னொரு தடவை வாங்க மாட்டான். இப்ப வாங்குவான் பாரு. அம்மா பொண்ணு பாக்கணுமா உனக்கு? பொண்ணு உன்னை எப்படி கடுப்பேத்துறேன்னு பாருடா. இந்த பொண்ணு ஏச்சி நல்லாவே இல்ல, மூஞ்சியா இது. டேய் அது நீதான் ஏல போட்டு உன்னை பொண்ணா மாத்தின. உனக்கே மூஞ்சி பிடிக்கலன்னா வேற ஒரு பொண்ணு. நல்ல பொண்ணா பார். டேய் இந்த பொண்ணு என்ன இவ போட்டோலயே சிரிக்க மாட்டா, நேர்ல எப்படி சிரிப்பா? ரிஜெக்டட். இந்த பொண்ணு என்ன இவ இவ்ளோ ஹைட்டா இருக்கா? வேணாம் வேணாம். இந்த பொண்ணு பாரு, என்ன இவ்ளோ குள்ளமா இருக்கா? இவ்ளோ வேணாம். 531 530. பொட்டு ரொம்ப சின்னதா இருக்கு சுவாதி. டேய் பொட்டெல்லாம் நம்ம மாத்திக்கலாம்டா. யாரையும் நம்ம மாத்த கூடாது சுவாதி, அவங்களா மாறணும். இவ முதல்ல அவ இவன் பேசுறத நிறுத்து. சேம் வைஃப். எது வைஃபா? டேய் இன்னும் நீ அவளை பார்க்க கூட இல்லடா. என் வைஃப் இல்ல, யாருக்கோ வைஃப். சரி வைஃப். நீ மரியாதை இல்லாம நடத்தின பொண்ணுலாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ரிஜெக்டட். இந்த மேடம் என்ன இவ்ளோ மாடர்னா இருக்கா? கொஞ்சம் குடும்ப பொண்ணா வேணும். அப்போ இந்த மேடம் என்ன இவ்ளோ குடும்ப பொண்ணா இருக்கா? கொஞ்சம் மாடர்னா வேணும். ஒழுங்கா தேடு. ஐயோ ஐயோ. இந்த பொண்ணு ஓகேவா பாரு. ஏய் செம்ம அழகா இருக்காளடி. எனக்கு டபுள் ஓகே. ஓகேவா? நல்லா இருக்காளே, எனக்கு ஓகே. என்ன ஓகே சொல்லிட்டான்? உண்மையாவே வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறானா? என்ன சுவாதி யோசிச்சுட்டு இருக்கா? இல்ல கல்யாணம் கல்யாணம் பண்ணணும் தான் சுவாதி, ஆனா அதுக்கு முன்னாடி டேட்டிங் பண்ணணும்ல. அதுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா நீ தான் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் டேட்டிங் அரேஞ்ச் பண்ணி உன் கடமையை ஆற்றணும். இது வேறயா? டேய் என்ன பண்ற? அது ஒண்ணும் இல்லடி, பைக்ல வரும்போது சட்டை கசங்கி இருக்கும்ல, அதுக்காக தான். என் ஃபியூச்சர் வைஃபை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போறேன், கொஞ்சம் நீட்டா போவேனாமா? இங்க பாரு, என் கிட்ட பேசுற மாதிரிலாம் பேசக்கூடாது, புரியுதா? நல்லா ரொமான்டிக்கா பேசணும், சரியா? ஏய் அதெல்லாம் உன்கிட்ட தான் வராது. உள்ள பண்ண போற ரொமான்ஸ் வழிஞ்சு வரதுல நீ வழிக்கு விட போற, பாத்துக்கோ. தள்ளி நில்லு. உனக்கா பேச்சுதான். ஹாய். ஹாய். நான் உள்ள வெயிட் பண்றேன். ஓகே. டேய் என்னடா பாடி பார்ட்ஸ்லாம் ஆடுது போல. ஏய் நானே டென்ஷன்ல இருக்கிறேன், நீ வேற. சரி நான் உள்ள போய் அவகிட்ட பேசிட்டு இருக்கேன். ஐயோ நர்வஸா இருக்கு, இப்பெல்லாம் எனக்கு ஃபீல் ஆனதே இல்லையே. உங்க இன்ஸ்டா பாத்துருந்தாங்க, டிபி செம்மையா இருந்தது. தேங்க் யூ. டிராவல்லாம் ரொம்ப பிடிக்குமோ? நானும் நிறைய கண்ட்ரிஸ் டிராவல் பண்ணிருக்கேன், பாண்டிச்சேரி பல வாட்டி போயிருக்கேன். அப்படியா? சூப்பர் சூப்பர். ஓ செம்ம செம்ம சூப்பருங்க. நிஜமாவே என்னை விட்டு போறியா குமரா? நான் வர லேட் ஆகும், நீ போ. சுவாதி போலாமா? என்ன சொன்னாங்க? அவங்க கூட செம்மையா வைப் சிங்க் ஆகுது தெரியுமா? லவ் லாங்குவேஜ்ல இருந்து மீம் லாங்குவேஜ் வரைக்கும் எல்லாமே செட் ஆகுது. அவங்களுக்கும் உன்னை பிடிச்சிருக்கா? நீ எதிர்பார்க்குற குவாலிட்டிஸ்லாம் அவங்ககிட்ட இருக்கா? ஏய் சில் சில், அவங்களுக்கு எல்லாமே ஓகே தான். இன்னொன்னு அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கும் அவங்கள பிடிச்சிருக்கு. சரி வா வா வா, இதே என்ஜாய்மெண்ட்ல நேரா போயிட்டு செம்மையான பிரியாணி சாப்பிடுறோம். ஓகே வா 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 வா. டேய் சாப்பிட எங்க போறது? டேய் உன்கிட்ட தான் கேக்குறேன், எங்க சாப்பிட போறது? சொல்லு தங்கம். எது தங்கமா? சாரி போன்ல பேசிட்டு அப்படியே உன்கிட்ட. ஏய் இன்னைக்கு தானே மீட் பண்ண, அதுக்குள்ள எப்படி தங்கம்லாம்? காதலுக்கு ஏது சுவாதி டைம் எல்லாம். சரி நமக்கு கல்யாணம் ஆனதா அவகிட்ட சொல்லிட்டியா? அதுக்கு என்ன சொன்னா? சொன்னனே, எங்க வீட்ல இப்படி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண சொன்னாங்க. நானும் சரி பெஸ்ட் ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக கல்யாணம் பண்ணா. ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம ரெண்டு பேருக்குள்ள செட் ஆகலன்னு. அதனால நம்ம ரெண்டு பேரும் மியூச்சுவலா பேசி பிரிஞ்சலாம் டிசைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவளும் ஓகேன்ட்டா. சரி இப்போ நீ எனக்கு ஒரு நல்ல பொண், நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா என்ன தெரியுமா பண்ற? எனக்கு கல்யாணம் பண்ண ரெடி பண்ற. ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா
பொண்டாட்டிக்கிட்டே இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க ரெடி பண்ண சொல்லி கேப்ப உன்ன எலியட உன் பொண்ணு பார்க்க சொல்ற மவனே தங்கம் தங்கம் சாவு என்ன சுவாதி ரெடி பண்ணிட்டு வரல கல்யாணத்துக்கு? எனக்கு எப்படா கல்யாணம் பண்ணுவோன்னு ஆசையா இருக்கு சுவாதி. சரி நீ கேட்டதை நான் பண்ணல, இப்ப நான் கேக்குறத நீ பண்ணு. ஏய் என்ன கேட்க போற? அலிமோனிலாம் கேட்காத, அதெல்லாம் என்னால தர முடியாது. நான் ஒன்னும் அவ்வளவு மோசமானவெல்லாம் கிடையாது. எனக்கு ஏதாச்சும் வேணும்னா எனக்கே உழைச்சு சம்பாரிச்சுக்க தெரியும். உன்கிட்ட 2 அலுமினியம் குண்டா கூட இருக்காது, உனக்கு அலுமினியம் ஒரு கேடா? சரி வேற என்ன வேணும்? நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கொடுத்தேன்ல. ஆமா. இப்போ நீ எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கொடு. இல்லையா சுவாதி விளையாடாதீ. எது? நான் விளையாடுறேனா? நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன். ஏன் எனக்குலாம் லவ் பண்ணணும்னு ஆசை இருக்காதா? ஏய் உனக்கு தான் ரொமான்ஸே வராதடி. அது உன் கூட என்னோட லைஃப் பார்ட்னர் கூட எப்படிலாம் ரொமான்ஸ் பண்ணணும் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? அதுக்கு நீ இப்படி உடனே பார்க்க சொன்னா எப்படி? நான் உனக்கு பார்த்தேன்ல, உனக்கே கிடைச்சிட்டாங்க, எனக்கு கிடைக்க மாட்டாங்களா? இங்க பாரு, உனக்கு கல்யாணம் நடக்கிறப்போ எனக்கும் கல்யாணம் நடக்கணும். சோ நீ சீக்கிரமா எனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து வைக்கிறேன். ஒரு புருஷனையே பொண்டாட்டிக்கு பையன் பார்க்க சொன்ன முதல் பொண்டாட்டி நீதான். ஒரு பொண்டாட்டியா என் புருஷனுக்கு பொண்ணு பார்த்து வச்ச முதல் பொண்டாட்டியும் நான் தான். சரி சொல்லு, உனக்கு எந்த மாதிரி பையன் வேணும்? அது தெரிஞ்சா நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்? இனிமே தான் யோசிக்கணும். இந்த பையன் ஓகேவான்னு பாரு. நல்லா இருக்கானே, ஆனா லைட்டா மூஞ்சு ஊசாயல் இருக்கு. வேணாம், வேற பையனை பாரு. இவன் எது கேக்கல? ஹஸ்பண்ட். நீ மரியாதை கொடுக்காத பையன்லாம் வேணாம், ரிஜெக்டட். இவன் ஓகேவான்னு பாரு. புருஷனையே என்னென்ன வேலை பார்க்க வைக்கிறான். இவனடா இவ்ளோ ரகடா கரடு முரடா காட்டு மிராண்டி மாதிரி இருக்கான். எல்லாரும் என்ன மாதிரி அடி வாங்குறவங்களா இருப்பானுங்களா? இவன் ஓகேவா? இவன் என்னடா மொழன்னு அமுல் பேபி மாதிரி இருக்கான். ஏய் வேற எப்படி தானே உனக்கு வேணும்? எனக்கு நல்லா ரகடா தாடி வச்சுட்டு கொரியன் பாய் மாதிரி ஒரு பையன் வேணும்டா. அந்த மாதிரி ஒரு பையன் இருந்தா பார்த்து சொல்லு. கொரியன் பாயா? அவங்க எல்லாம் ஆம்பளை யாரு பொம்பளை யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது. இவன் டேய் கீழ இருக்குடா. என்னடா அவன் மண்டையில அடிக்கிற கிளார் என் கண்ணு கூசுது. நான் மட்டும் உனக்கு 6 அடிக்கு முடி இருக்கிற மாதிரி பொண்ணுங்களா பாக்குறேன், இந்த மாதிரி சொட்ட அங்கிளா பாக்குறேன். ரிஜெக்டட். வேற பையனை பாரு போ. எப்படியாவது இவளை இந்த சொட்ட மண்டைய தலையில கட்டிடலான்னு பார்த்தா தப்பிச்சிட்டாலே. இவன் ஓகேவான்னு பாரு. ஏய் அழகா இருக்கான்டா. அவ்வளோ ஒன்றும் அழகாலாம் இல்லையே. அழகா இருக்கான், ரொம்ப அழகா இருக்கான். அப்போ ஓகே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏய் என்னாச்சு? அப்ப வேணாம். ஏன்? நானும் அவனும் ஒன்னா நிக்கும் போது என்ன விட அவன் அழகா தெரிஞ்சிருவான்ல. விமன். அப்போ நானு இவன் ஓகேவான்னு பாரு. இவன்லாம் ஏய் உனக்கு இது மேலாம் மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒன்னு இவனுக்கு ஓகே சொல்லி இல்லை என்னையாவது கல்யாணம் பண்ணி கொடுறீ. சரி இவனே ஓகே தான். எங்க 2 பேருக்கு டேட்டிங் அரேஞ்ச் பண்ணு. பண்ணுடா. ஏய் இந்த Dress நல்லா இருக்கா? அவருக்கு பிடிக்கும்ல. அவரா? ஆமாண்டா, பின்ன மரியாதை கொடுக்கணும்ல. ஏண்டி நம்ம கல்யாணத்துக்கு அப்போ ஸ்டேஜ்ல நீ என்னை கூப்பிட்டு காது கேட்கலன்றதுக்காக அவ்வளோ அசிங்கமா கேட்ட. என் ஃப்ரெண்ட்ஸா இன்னும் அதை வச்சு கலாச்சிட்டு இருக்காங்க. அவனை அவருங்கிற. டேய் அது நீடா, அது அவருடா. எத்தனை நாள் பாக்குறேன் நானும் இந்த அவரு இவரெல்லாம். இங்க பாரு, கண்ணு வைக்காத சொல்லிட்டேன். எனக்கு என்னவோ எங்க 2 பேருக்கும் நல்லா வைப் செட் ஆகும்னு தோணுது. யாரு உன் கூடயா? ஏய் கால் பண்ணிட்டாரு. ஹலோ வந்துட்டீங்களா? அந்த வரேன். ஏ சுவாதி, நான் கால் பண்றேன், நீ அட்டென்ட் பண்ணி வை. அவன் என்ன பேசுறான்னு கேட்போம். டேய் நாங்க ஏதோ பர்சனலா பேசுவோம், அத போய் ஒட்டு கேக்குறேன்னு சொல்ற. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையனை பார்க்க போற, அவன் கேரக்டர் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒரு பையனுக்கு தான் இன்னொரு பையன் என்ன நோக்கத்தோட பார்க்கறான்னு தெரியும். அதனால நீ அட்டென்ட் பண்ணி வை, நான் லைன்ல இருக்கேன். சரி ஓகே. ஹாய். ஹே ஹாய். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். சரி என்ன சாப்பிடுறீங்க? நீங்க என்ன ஆர்டர் பண்ணாலும் நான் சாப்பிடுவேன். அப்போ ஃபெனாயில் ஆர்டர் பண்ணுவா குடி. அப்புறம் நீங்க எவ்வளவு வருஷமா இந்த ஏரியால இருக்கீங்க? நான் சின்ன வயசுல இருந்தே இங்க தான். நானும் பக்கத்து ஏரியா தான். ஓ. பட் நான் உங்களை பார்த்ததே இல்லையே. நான் அவ்வளவா வெளியெல்லாம் வர மாட்டேன். ஓ, அவ்வளோ ஹோம்லி கேர்ளா? அவ ஹோம்லி கேர்ள் இல்லடா, சோம்பேறி கேர்ள். வீட்டை விட்டு கூட வெளியே வர மாட்டா, அந்த அளவுக்கு சோம்பேறி. உங்களுக்கு ஒர்க்லாம் எப்படி போகுது? எனக்கு சூப்பரா போகுது. நல்ல ஒர்க், நல்ல சேலரி. பட் வீட்டில் தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டே இருக்காங்க. ஏன் கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இல்ல வேற யாராவது லவ் பண்றீங்களா? அடையாங்க, அந்த சாப்டர்லாம் என் லைஃப்லேயே கிடையாதுங்க. பட் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, என்ன இவ்ளோ லெங்தா பேசிட்டு இருக்காங்க?
நான் ஒன்று சொல்லவா? ம் உங்கள் ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாராச்சும் பாத்திர போகிறாங்களோன்னு நினைக்காம, ஒரு தயக்கம் இல்லாமல் பிரைட்டாக சிரிக்கிற உங்கள் ஸ்மைல் க்யூட்டாக இருக்குங்க. தேங்க்யூ. இது வரைக்கும் பேசின வரைக்கும் ஒன்று தெரியுதுங்க. என் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு கிடைச்சிட்டான்னு மட்டும் தெரியுதுங்க. அதனால என்ன கட் ஆயிடுச்சு? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன கட் ஆயிடுச்சு? ஐயோ, என்ன பேசுறாங்கன்னு வேற தெரியலையே. சரி ஸ்வாதி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்ணிட்டு சொல்லுங்க, ஓகேவா? பை. ம் பாய். இவன் என்ன இவ்வளோ சந்தோஷமா போறான்? என்னடி ஸ்வாதி, என்னாச்சு இவ்வளோ ஹாப்பியா போறான்? எல்லாம் குட் திங்ஸ் தான். சரி, நம்மளை பத்தி சொல்லிட்டல? சொல்லிட்டேனே. அதுக்கு என்ன சொன்னாரு? உனக்கு அந்த பொண்ணு என்ன சொன்னாங்களோ அதே தான் எனக்கும் சொன்னாங்க. எனக்கு ஓகே தான். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு விருப்பம் இல்லாம தானே இந்த கல்யாணம் நடந்துச்சு. நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி நம்ம கல்யாணம் நடக்கும். அதனால நீங்கள் 2 பேரும் லீகலாக டிவோர்ஸ் பண்ணிட்டு வாங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸ்வாதி, உங்க அப்பா அம்மாக்கு நம்ம டைவர்ஸ் பண்ண போறோம்னு தெரிஞ்சா என்னடி ஆகும்? அப்ப நம்ம நிஜமாவே டிவோர்ஸ் வாங்க போறோமா? வேற ஆப்ஷன் இல்ல ஸ்வாதி நம்ம கிட்ட. உன்னால கடைசி வரைக்கும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க முடியாதா? ஸ்வாதி, என்னால சாகுற வரைக்கும் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க முடியும் ஸ்வாதி. ஆனா புருஷன் போய் சொல்லிட்டு வெறும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க முடியாதுடி. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன்டா. ஆனா ஏதோ ஒன்னு தடுக்குது. எனக்கு தெரியும் ஸ்வாதி, நீ எந்த அளவுக்கு ட்ரை பண்றன்னு. நம்ம கல்யாணம் ஆகி 5 மாசமா நீ ட்ரை பண்றதை விட 2 நாள்ல அந்த ஜீவா கூட நீ நல்லா பேசுற. அப்போதான் எனக்கே தெரிஞ்சது உன் மேல மட்டும் தப்பு இல்லை, என் மேலேயும் தப்பு இருக்குன்னு. உன் மேலையா? ஆமா ஸ்வாதி, நான் எப்பவுமே உன்னை ஒரு பொண்ணா பார்த்ததில்ல. அப்படியே ஒரு பொண்ணா பார்த்தாலும் என் ஈகோ அதை உங்ககிட்ட சொல்ல விட்டதில்லை. உன்னை ரசிச்ச போதும் சரி, உன் அழகை கவனிச்ச போதும் சரி, எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அதை வெறும் கிண்டலாக மட்டும் உங்ககிட்ட பேசுவேன். ஐ திங்க் வி ஆர் நாட் மென்ட் டு பி கெதர்னு நினைக்கிறேன் ஸ்வாதி. குமரா, எனக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் வர மாதிரி படபடன்னு இருக்குடா. நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. என்னை விட்டுட்டு போகாதடா, என் கூடயே இரு. ஐயோ, குமரா, தலை வலிக்குது, கொஞ்சம் காஃபி போட்டு தரியா? சரி, போட்டு வரோம். என்ன எப்பவுமே கிண்டல் பண்ணுவான், போட்டு தர மாட்டேன்னு சொல்லுவான், இப்ப போட்டு தரேன்றான். எப்படி? இந்தா. ரொம்ப யோசிக்காத. இன்னும் எத்தனை நாள் உன் கூட இருக்க போறேன்னு தெரியல. அது வரைக்கும் நீ கேட்கலாம் பண்ணலான்றதுக்காக தான் பண்ணேன். தேங்க்ஸ். ஆனா இதில் பியூட்டி என்ன தெரியுமா ஸ்வாதி? இப்போ நீ என்கிட்ட காஃபி கேட்ட மாதிரியே நாளைக்கு என் ஆக்சுவல் ஒய்ஃப் கிட்ட நான் காஃபி கேட்பேன். அவளும் போடுறதுக்காக கிச்சனுக்குள்ள போவா. ஆனா நான் அவளை போட விட மாட்டேன். விடாம என்ன பண்ணுவ? அதோ தெரியுது பத்தி அந்த கிச்சன். அதுக்குள்ள நானும் சரண்யாவும் ஒன்னா போய் காஃபி போடுவோம். ஐயோ, அதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே வெக்கம்சா வருது. ஐயோ, நீங்க ஸ்டவ் பத்த வைக்காமலே பால் கொதிக்குதுங்க. சும்மா இருங்க. ஐயோ, பாத்திரம் கழுவுன்னு தெரிஞ்சிருந்தா நாள் பூரா கழுவலாமே. கழுவுனதா இருந்தாலும் பரவாயில்ல, திருப்பி எடுத்து கழுவோம். தொடச்ச வீட்டை தொடைப்போமா, துவைச்ச துணிய துவைப்போமா. தொடச்ச எடுத்து எத்தனை வாட்டிடா துடைப்பீங்க? நீ ஏன் பெருக்கிட்டு இருக்க? நான் பெருக்கிறேன். நான் பெருக்கிறேன். ஐயோ, நான் பெருக்கிறேன். நான் பெருக்கிறேன்னு சொல்றேன். இல்ல, நான் தான் பெருக்கிறேன்.
ச்சே, இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா சுவாதி? என்ன சுவாதி, உன் மூஞ்ச பார்த்தா நானும் சரண்யாவும் வாழ போற லைஃப நினைச்சு நீ லைட்டா சாரி ஹெவியா காண்டாகிற மாதிரி தெரியுது. ஏய் 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 ஏய், என்னோட ஓரா சிரிக்கிற, எதுக்கு சிரிக்கிற சொல்லிட்டு சரி. ஆக்சுவலா நம்ம 2 பேரும் பிரிஞ்சதுக்கு நான் தான் காரணம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது நம்மளுக்கு எதுக்கு செட் ஆகலன்னு. ஏன்? பின்ன என்னடா ஆசை வச்சிருக்க? எப்ப பார்த்தாலும் ஒன்னா சமைக்கணும், துணி துவைக்கணும்னு கிரிஞ்சா? உனக்குலாம் அந்த சரண்யா தான் செட் ஆவா. சரி, நீ என்ன பண்ற? சீக்கிரமா போய் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணு. தேங்க்ஸ் ஃபார் த காஃபி. ச்சே, எப்போ பார்த்தாலும் இவ்வளவு கடுப்பேத்தலான்னு பார்த்தா கடைசியில கடுப்பாகிறது நம்ம தான். இவ்வள ஹாய். ஹே சரண்யா, வாட் அ சடன் சர்ப்ரைஸ். சொல்லாம வந்திருக்கீங்க? உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான். ஐயோ, நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. இவளா? சரண்யா, இங்க ஒரே பேட் வைப்ரேஷனா இருக்கு, நம்ம உள்ள உட்காந்து பேசலாமா? ஓகே குமரன். வாங்க, கமின் கமின் கமின். வாவ், வீடு ரொம்ப க்ளீனா இருக்கு. சூப்பர் ஸ்வாதி, வீடு ரொம்ப அழகா வச்சிருக்கீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. வீட்டை ரொம்ப கிளீனா வச்சுக்கணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்பவுமே எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா வச்சுப்பேன். எவ்வளோ பச்சையா போய் சொல்றடி. யாரு நீ கிளீனா வச்சுப்பியா? என்ன எல்லாம் கலைஞ்சிருக்கு? திருட்டு பையன் எவனாவது வீட்டுக்குள்ள வந்துட்டானா? அப்பா, என்னடா? ஒன்றும் இல்லை, நல்ல குப்பை தொட்டில் நாய் படுத்துருக்க மாதிரி. கூச்சமே இல்லை. சரி சரண்யா, நம்ம உள்ள உட்காந்து பேசலாம் வாங்க. காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? பால் இல்ல. பிளாக் காஃபி ஓகேவா? காஃபி பவுடரும் இல்ல. ஃப்ரிட்ஜ்ல ஒரு ஜூஸ் வச்சிருக்கேன், நான் போய் எடுத்துட்டு வந்து என் கையால அப்பவே குடிச்சிட்டேன். ஐயோ பரவாயில்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். ஏங்க நீங்க சும்மா இருங்க. வீட்டுக்கு வந்த கெஸ்ட் எப்படி அப்படிலாம் கவனிக்காம அனுப்புறது? வேற என்ன இருக்கு? நேரா போய் லிஃப்ட் திரும்பினா டேபிள்ல தண்ணி பாட்டில் இருக்கும், எடுத்து வந்து கொடு. அதெல்லாம் கொடுக்க முடியாது. அப்போ வெளிய போய் கடையில வாங்கிட்டு வாடா. நீ சொன்னாலும் சொல்லனாலும் வெளியே போய் கடையில வாங்கி தாண்டி வருவேன். பொறுக்கி. என்ன வெயில் இப்படி அடிக்குது? அடுப்புல வச்ச மாதிரி கொதிக்குது. இந்த வெயில்ல வெளில போனா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? நோ, நம்ம ஃபியூச்சர் வைஃப்காக இதை கூட பண்ணலனா எப்படி? ஐயோ, இது என்னடா இப்படி சுடுது? இந்த வெயில்ல எப்படி நம்ம வெளில போறது? சரண்யாக்காக போய் தான் ஆகணும். வெயில்ல தண்ணி குடிச்சா ரொம்ப நல்லது, ஜூஸ் குடிச்சா சளி பிடிக்கும் டாக்டர் சொன்னாங்க. இந்த வெயில்ல வெளில போயிருந்தா நான் வரும்போது கிரில் சிக்கனா தான் வந்திருக்கணும். சிரிக்கவாடி செய்யற இப்போ பார். சரண்யா, என் ரூம் மாடியில தான் இருக்கு, பாக்குறீங்களா? எது? யா ஷூர். மேலதான் ஏசி இருக்கவளே. நாங்க ஃபேன் போட்டுப்போம். ஆர் யூ ஓகே வித் இட்? அதெல்லாம் ஓகே. வாட் அட்ஜஸ்டிங் கெப்பாசிட்டி. மேல வாங்க, ரூம் சூப்பரா இருக்கும், நான் உங்களுக்கு ஆல்பம்லாம் காட்டுறேன். போறோம் பாரு பொறுக்கி பையன். ஐயோ, how funny you are. என்ன சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க? என்ன சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க, இப்ப சைலண்டா இருக்கு. ஒருவேளை ஐயோ பொண்டாட்டி இருக்கும் போது இது கூத்தா? வரண்டா சீக்கிரம், என் பொண்டாட்டி கீழே தான் இருக்கா, வந்துட போறா. எது? பொண்டாட்டி வந்துட போறாளா? ஐயோ, என்னால வெயிட் பண்ண முடியலையே, சீக்கிரம் ஓபன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துட்டேன். என்ன சத்தம் எதுவும் கேட்கல? சிப்ஸா? என்ன சுவாதி, என்னாச்சு? ஒன்னும் இல்ல, கதவை தட்டலான்னு வந்தேன், கை ஸ்லிப் ஆயிடுச்சு. சார்ஜர்ல போன் ஏறிடுச்சான்னு பார்க்க வந்தேன், போய் எடுத்துக்கிறேன். பாருங்க பாருங்க, நாங்க இங்க பாக்குறோம். பாய் சுவாதி. மூடிட்டு போ சுவாதி, கதவை மூடிட்டு போ. அப்பாடா,
நம்ம தான் ஏதோ தப்பா நினைச்சிட்டோம். அதானே இவெல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான். சரண்யா போலாமா? இப்போ வா, வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. வெளியே வெயில் அதிகமா தான் இருக்கு, ஆனா நீங்க வந்தீங்கன்னா குளு குளுன்னு தாங்க இருக்கும். ஹலோ, ஆமாண்டி ஆமா, நான் தான் சொன்னேன்ல ரொமான்ஸ்ன்ற பேர்ல கிரிஞ்சா பேசுவோம். லூசு பையன். சரி சுவாதி, நீங்க தனியா போர் அடிச்சிட்டாரு, நாங்க 2 பேரும் ஜாலியா போயிட்டு வந்துடுறோம். நீங்களும் வாங்கலாம் போலாம். இல்ல இல்ல, அவ வீட்டை விட்டுலாம் வெளியே வர மாட்டா, சரியான சோம்பேறி. நம்ம 2 பேரும் போயிட்டு ஜாலியா வாங்க. பாய் சுவாதி. போய் தொலை. சர்ரு, இங்க போயிட்டு அங்க போலாமா இல்ல அங்க போயிட்டு இங்க வந்துடலாமா? யார் இவ? சர்ரு ரேபிடோ புக் பண்ணீங்களா? அடே சக்காலத்தா, நீயாடா? ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. நம்மள விருப்பத்துக்காகவே ஃபோன் பண்ணி வர வச்சிருப்பாவா? ஐயோ, ஹாய் ஜீவா, என்ன வரீங்கன்னு சொல்லவே இல்ல? இந்த சைடு போகும்போது அப்படியே பாத்துட்டு போலாம்னு நினைச்சீங்களா? இல்லங்க, உங்களை பார்க்க தான் இந்த சைடே வந்தேன். எது? ஓ அப்படியா, சரி உள்ள வாங்க. கண்டுக்கிறாளான்னு பாரு, பேண்ட் கிழிஞ்சது கூட தெரியாம போறியாடா. உள்ள வாங்க. என்ன 2 பேரும் உள்ள போறாங்க, ஏதாவது பண்ணுமே. சரி வாங்க குமரன், நம்ம போலாம். இது வெயில் ஓவரா இருக்குல்ல, கொஞ்சம் லேட்டா போலாமா? நீங்க தானே சொன்னீங்க என் கூட வந்தா குளுகுளுன்னு இருக்கும்னு. அப்போ குளுகுளுன்னு இருந்தது, இப்போ எரியுது. என்னது? இல்ல இல்ல, ரொம்ப எரிச்சலா இருக்கு, ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்து போலாமா? ஓகேவா? ஓகேவா? ஓகே தான், வா போலாம். என்னங்க ஜீவா, ஜூஸ் குடிங்க. ஜூஸ்? தேங்க்ஸ்ங்க. ஐயோ, நான் கேட்டப்போ ஜூஸ் இல்லைன்னு சொன்னியேடி. நீங்க 2 பேரும் இன்னும் போல? இல்ல, ஒரு 1/2 hour கழிச்சு போலான்னு. வெளியில ரொம்ப வெயிலா இருக்கு. சரி ஓகே ஓகே. ஜீவா, நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல பரவாயில்ல. உங்களுக்கு பணியாரம் பிடிக்கல, நான் செஞ்சு எடுத்துட்டு வரவா? ஆமா, பணியாரெல்லாம் செய்ய தெரியுமா உங்களுக்கு? இது வரைக்கும் செய்ய தெரியாது, பட் நீங்க பிடிக்கும்னு சொன்னீங்களா, அதனால கத்துக்கிட்டேன். சுவாதி, தலை ரொம்ப வலிக்குதுடி, ஒரு இஞ்சி டீ போட்டு தாயா. டேய், எனக்கு சாதா டீயே போட தெரியாது, இதுல இஞ்சி டீ போட்டுட்டு வர சொல்ற? அட்லீஸ்ட் சுடு தண்ணியாவது போட்டு தாடி. சரி இரு, போட்டுட்டு வரேன். How to cook hot water. என்னடி பண்ணிட்டு இருக்க? யூடியூப்ல சுடு தண்ணி எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கேன், அப்பதானே ஈஸியா இருக்கும். டேய், எங்கடா போற? நானே சுடு தண்ணி வச்சுக்கிறேன். சரி ஓகே. டேய், அங்க என்ன கொட்டி இருந்துச்சு பாத்து போடா. ஐயோ போச்சு. ஐயோ நாயிலப்பா. உனக்கு இருக்குடி. ஓகே ஓகேங்க. சூப்பரா செய்வா ப்ரோ, சாப்பிடுங்க, நல்லா இருக்கும், செத்துருவீங்க. சரி சரி, நான் போய் உங்களுக்கு செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஓகே. பாத்து ஏங்க, பாத்து போலாம்ல, டாக்டர்கிட்ட போலாமா? இல்ல பரவாயில்ல. லைட்டா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. எங்க வலிக்குது? இங்க. ஏய் வேணாண்டா வேணாண்டா வேணாண்டா, நல்ல காலை நீட்டுங்க. பெரிய டாக்டர் திவாகர் நினைப்பு பிசியோதெரபி பண்றாரு. இப்போ ஓகேவா? ஓகே ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ அப்பப்போ மாடியில இருந்து குதிச்சு குதிச்சு விளையாடுறதா, ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் இல்லை, மூடிட்டு வாங்க. ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ கேர்லெஸ்ஸாக ஆன்சர் பண்றீங்க? இப்போ ஓகே ஸ்வாதி, இல்லை ஹாஸ்பிட்டல் போலாமா? ஐ அம் ஓகே. வாங்க சரண்யா, போலாம். பொறுமையா போலாம் குமரன், வெயில்ல கையெல்லாம் எரியுது சொன்னீங்க. அப்போ கைதான் எரிஞ்சது, இப்போ வயிறே எரியுது, போலாம். குமரா, கையில என்ன பேப்பர் அது? டிவோர்ஸ் பேப்பர். என்னடா? சரண்யா வீட்டில் ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க, இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ற முடியாது. குமரா, அப்பா கிட்ட என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது? அம்மா அப்பா கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டாம், முதல்ல நமக்கு டிவோர்ஸ் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் பொறுமையாக பேசி புரிய வச்சுக்கலாம். சரி, சைனை போடு.
ம். ஏய் சுவாதி, ஹே சுவாதி, எதுக்குடி இப்ப கதவு சாத்துற? ஏய் இது நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு தானடி. இப்போ என்னடி? சுவாதி, இதுக்கு மேலேயும் லேட் பண்ணா அது நமக்கு தான் இன்னும் ப்ராப்ளம். 2 பேரும் அவங்க லைஃபை பார்த்துட்டு போலாம். சொன்னா கேளு. சரி ஓகே, நான் மட்டும் அப்போ சைனை போட்டுட்டு சரணி அவுட்டிங் கூப்பிட்டா போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆ எதுக்குடி அடிக்கிற? பின்ன நாங்க அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம திரும்ப ஊர் சுத்த கிளம்புற. இதுல ஃபீல் பண்ண என்னடி இருக்கு? நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்த டிசிஷன் தானே இது. அதுக்குன்னு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாட்டேன். இதான் சான்ஸ்னு எஸ்கேப் ஆக வெயிட் பண்றியா? குமரா, இவ்வளோ நாள் எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா இப்போ நீ டிவோர்ஸ் பேப்பரோட வந்து நின்னோனே எனக்கு என்ன பேசுறதுனே புரியல. கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோன்னு தோணுது. ஆ, இதெல்லாம் என்ன மாப்பிள்ள பார்க்க சொன்னல, அப்போ தோணலையா? டேய், நீ தான் ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்க சொன்ன. அந்த கோவத்துல தான் நான் ஏதோ சொல்லிட்டேன். ஆனா இது என்னை இவ்ளோ எஃபெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியாதுடா. இல்ல சுவாதி, இது கரெக்டா இருக்கும்னு தோணல. நம்ம 2 பேரும் பிரியறது தான் நல்லது. டேய், என்னடா இதையே சொல்லிட்டு இருக்க? எந்த ஒரு ப்ராப்ளம்க்கும் பிரியறது சொல்யூஷன் இல்ல. சுவாதி, நம்ம பிரியாம ஒண்ணா இருக்கணும்னா அதுக்கு ஒரு விஷயம் வேணும். அதான் லவ். அது இன்ன வரைக்கும் உனக்கு என் மேல வந்திருக்கா? இல்லல இல்லல. அது இல்லாம நம்ம ஒண்ணா இருக்கிறதே வேஸ்ட். ஏன்னா உனக்கு தான் என் மேல ஃபீலிங்ஸே இல்லல இல்லல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பேசிட்டு போய் சைனை போடு. இருக்கு. என்ன இருக்கு? அதான் லவ் ஃபீலிங்ஸ் இருக்கு. ஏய் சும்மா சொல்லாத. என்ன பிராங்கா? இல்லடா, நான் சீரியஸா தான் சொல்றேன். இவ்ளோ நாள் அது என்னன்னு எனக்கு புரியல. ஏன் அந்த பொண்ணை நீ பாக்குற வரைக்கும் கூட இது என்னன்னு எனக்கு புரியல. அன்னைக்கு அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றதுக்கு நீ ஒரு 10 ஸ்டெப்ஸ் தான் எடுத்து வச்சிருப்ப. ஆனா என்னை விட்டு ரொம்ப தூரம் போன மாதிரி இருந்தது. அந்த பொண்ணுகிட்ட நீ அவ்வளோ க்ளோஸா பேசும்போது ஏன் எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அவகிட்ட போய் அவன் ஏன் புருஷன், நீ ஓரமா போடின்னு சொல்லணும் போல இருந்துச்சு. நீ அந்த பொண்ணு மேல காட்டுற கேர் எஃபர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பொறாமையா இருக்கு. அதெல்லாம் நீ ஏன் மேலேயும் காட்டியிருக்க. ஆனா எனக்கு அப்போ அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமா தெரிஞ்சது இல்லடா. ஆனா இப்போ நீ வேற யாருக்கும் அது பண்ணும்போது என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எதுவா இருந்தாலும் சரி, என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. எனக்கு கல்யாணத்து மேல நம்பிக்கை வந்ததே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு தான். இது லவ்வான்னு எனக்கு தெரியல. ஆனா இதுக்கு பேர் தான் லவ்னா இந்த லவ் எனக்கு எப்பவுமே வேணும்னு தோணுது. ஆனா நீ இவ்வளவு சீக்கிரம் சேஞ்ச் ஆவன்னு நினைக்கல. அதுக்குள்ள டிவோர்ஸ் பேப்பர்ல ரெடி பண்ணிட்டு வந்திருக்க. நீ இவ்வளவு ஈஸியா மூவ் ஆனவன்னு நினைக்கல. ஏய் முதல்ல இருந்தே லவ்வர்ஸ் ஆகணும் நான் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீ ஒரு எஃபர்ட்ஸும் போடல. இப்போ என்ன வந்து சொல்ற? அதுக்கு இப்போ வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறல. உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். போ, அவளையே கல்யாணம் பண்ணிக்கோ. நான் சொன்ன கேட்கவா போற? அதான் முடிவு பண்ணிட்டல. நான் இங்க இவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்கேன், உனக்கு சிரிப்பா இருக்கா? இல்ல, நீ இவ்ளோ ஃபீல் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா இந்த டெக்னிக்கை முன்னாடியே யூஸ் பண்ணிருப்பேனே. என்னது டெக்னிக்கா? இவலாம் சரண்யாவா? இவளை வச்சு பெரிய ஸ்கெட்சாவே போடலாமே. எனக்கு ஓகே சுவாதி. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? கல்யாணம் பண்ணிட்டு திரும்பவும் பொண்ணு தேடிட்டு இருக்க? நேத்து நீ ஃபோன் பண்ணி இது சொல்லும் போது எனக்கு ஒண்ணுமே புரியல தெரியுமா? சரண்யா, ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா எங்க 2 பேருக்கும் ஒத்து வரல. சரி செட் ஆகலன்றதுக்காக கடைசியில் வேற வழியே இல்லாமல் இதை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவளுக்கு என் மேல ஃபீலிங்ஸ்லாம் இருக்கு. அதை வெளியே காட்ட மாட்றா. இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர வச்சு இந்த பொண்ணுங்களுக்குன்னு மெயினான வீக்னஸ் இருக்குமே, பொசசிவ்னஸ், அதை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். நான் பக்கத்துலேயே இருந்தால் அவளுக்கு என் மேலே எந்த ஃபீலிங்ஸும் வராது.
அதனால தான் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி முதல்ல அவளை யோசிக்க வச்சேன். இப்போதைக்கு அவன் மண்டைக்குள்ள 1008 கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஆனால் எனக்கு ஒன்று கன்ஃபார்மாக தெரியும், அவளுக்கும் என் மேலே லவ் இருக்கு. ஆனால் அதை காட்ட மாட்றா. அவளுக்கு காட்டவும் தெரியாது. இது ஒர்க் அவுட் ஆகுமா? கன்ஃபார்மாக ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் அதுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு ஹெல்ப்பை மட்டும் நீ பண்ணணும். என்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஒரு சின்ன பொய் சொல்லணும். அட பாவி, அப்ப நீ இத்தனை நாள் பண்ணதெல்லாம் டிராமாவா? இத்தனை நாள் என்ன பொய் சொல்லி ஏமாத்திருக்க? சரி சரி சரி, அடிக்காத. நானாவது இதெல்லாம் பிளான் தான் பண்ணி பண்ணேன். இப்போ நீ ஜீவா கிட்ட என்னமா சொல்லுவ? என்ன, நீ மட்டும் தான் டிராமா பண்ணுவியா? ஜீவா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு குமரனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு குமரனை தாண்டி வேற எதுவுமே தெரியாது. எனக்கு அவனை ஃப்ரெண்டா பாக்குறதா இல்ல ஹஸ்பண்டா பாக்குறதான்னு தெரியாம நான் ஏதோ பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இதெல்லாம் சரி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அது வரைக்கும் உங்களால எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? அடி பாவி, ஃப்ராடு, என்னடி பண்ணி வச்சிருக்க? இல்ல, உன்கிட்ட நான் மாசா பேசிட்டு வந்துட்டேன். ஆனா நீ இல்லாத லைஃபையும் நல்லா யோசிக்க முடியல, அதான். ஓ பாரா, மேடம்க்கு அவ்வளோ லவ்வா? எது லவ்வா? எனக்கா? இல்லையே. இல்லையா? அப்போ ஓகே, நான் சரண்யா கிட்ட நிஜமாலே போய் ஓகேன்னு சொல்லிடுறேன். சரோ, நான் விட்டா தானே நீ போவ? என்ன சுவாதி, டிவோர்ஸ்னு சொல்லாமலே கட்டி பிடிக்கிற? இனிமே அதெல்லாம் சொன்னா ஹக் இல்ல, அடிதான். ஐயோ, அப்போ ஓகே, உங்க அப்பா சொன்ன மாதிரி ஒரு பேர குழந்தைய பெத்து அவர் மூஞ்சில உச்சாவ வச்சிடலாமா? ஆசைதான். அதெல்லாம் அவ்வளவு ஃபாஸ்டா நடக்காது, டைம் ஆகும். ஹேய், அது ஒன்றும் பிரச்சனை இல்லடி. ஆனா உங்க அப்பன் கையில இருந்து அந்த கன்னை மட்டும் ஒளிச்சு வச்சிரு. டேய், அந்த கன்ல புல்லட்டே இல்லடா. அடி பாவிகளா, அப்பனும் மகளும் சேர்ந்து எனக்கு உயிர் பயத்தை காட்டிட்டீங்களேடி. சரி சரி, இதுக்கு மேல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லைல்ல? ஃப்ரெண்ட்ஸ் இல்லடா, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.